கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ప్రభు యొక్క పరిశుద్ధ నామానికి మహిమ కలుగునిమో. ஆண்டவர் இந்த வேளையிலும் சத்தியத்தை தியானிக்கும்படியாக அவருடைய சமூகத்தில் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். ఈ యొక్క సమయంలో కూడా సత్యమును ధ్యానించినట్లు ఆయన యొక్క సన్నిధానంలో తీసుకొని వచ్చి ఉన్నారు. நாம் காலங்களை குறித்துதான சத்தியத்தை நாம் பார்த்து வருகிறோம். కాలమును గురించిన సత్యమును మనము ధ్యానించుచున్నాము. முந்தைய நித்தியத்திலே காணப்பட்டதான திரியேக தேவனை குறித்தும் அவருடைய திவ்ய ஸ்வபாவத்தை குறித்தும் நாம் பார்த்து இருக்கிறோம். మొదటి నిత్యములో కనిపించిన త్రిత్వం యొక్క దేవుని గురించి ఆయన యొక్క దైవిక స్వభావములను గురించి ధ్యానించుచున్నాము. பூமியில் இருக்கிறதான வானத்தையும் பூமியும் சிருஷ்டிப்பதற்கு முன்பாக தேவன் முந்தைய நித்தியத்திலே ஒரு திரியேக தேவனாக அவர் காணப்பட்டார். ఆకాశము భూమిని కలిగి చేయడానికి ముందుగానే దేవుడు ఆయన మొదటి నిత్యములో త్రిత్వ దేవుడుగా కనిపించినారు. முதலாவது காலம் முந்தைய நித்தியமாக இருக்கிறது. మొట్టమొదటి కాలమని చెప్పినప్పుడు మొదటి నిత్యమైనది. இரண்டாவதாக அவர் மனிதனை சிருஷ்டிப்பதற்கு முன்பாக தூதர்களை சிருஷ்டித்தார். அது தூதர்களின் காலம். రెండవదిగా చూచినప్పుడు మానవులను సృజించడానికి ముందుగా ప్రభు దూతలను సృజించినారు. అది దూతల యొక్క కాలమైనది. ஆதி மனிதனை ஏதேனிலே சிருஷ்டித்ததான அந்த காலம் குற்றம் அறியாமையின் காலமாக இருக்கிறது. అయితే మొదటి మనిషిని కూడా ఏదెన్లో సృజించినప్పుడు కూడా అది పాపం ఎరగని నిందారహితమైన కాలమైనది. மனிதன் பாவத்திலே விழுந்தபோது அதன் பின்புள்ளதான காலம் மனசாட்சியின் காலமாக இருக்கிறது. మనుషుడు పాపంలో పడిపోయినప్పుడు దానికి తదుపరి కాలమని చెప్పినప్పుడు మనస్సాక్షి యొక్క కాలమైనది. விழுந்து போன மனிதனை தூக்கி எடுப்பதற்காக ஆண்டவர் திறமாக நியாயப்பிரமாணத்தை கொடுத்தார். அது நியாயப்பிரமாணத்தின் காலம். పడిపోయిన మనుషులను లేవలేర్చడానికి ప్రభు ధర్మశాస్త్రమును ఇచ్చినారు. అది ధర్మశాస్త్రం యొక్క కాలమైనది. நியாயப்பிரமாண காலத்துக்கும் கிருபையின் காலத்துக்கும் இடைப்பட்டதான காலத்திலே யோவான் சானகன் வந்தான். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவும் இந்த பூமியில வந்தார். அது ஒரு இடைக்காலமாக இருக்கிறது. ధర్మశాస్త్ర కాలమునకు కృపాకాలమునకు మధ్యలో కూడా బాప్టిజం ఇచ్చి యోహాను భూమి మీదకి వచ్చినాడు. ప్రభుని యేసు కూడా వచ్చినారు. అది మధ్య కాలమైనది. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மரித்த பின்பு மனுக்குலத்து கிருபை உண்டாயிற்று. அது கிருபையின் காலம். ప్రభుని యేసుక్రీస్తు సిలువలో మరణించిన తదుపరిగా మనుషులకు కూడా కృప కలిగినది. అది కృపా కాలమైనది. நாம் இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கிற காலத்துக்கு பெயர் கிருபையின் காலம். இந்த கிருபையின் காலத்திலே தான் நாம் ஜீவித்து வருகிறோம். ఇప్పుడు మనము జీవించుచున్న కాలమని చెప్పినప్పుడు కృపా కాలమైనది. ఈ యొక్క కృపా కాలంలోనే మనము జీవించుచున్నాము. இந்த கிருபையின் காலத்திலே வாழ்ந்து வருகின்றதான நாம் அடுத்த காலத்திற்காக எதிர்பார்த்து காத்திருக்கிறோம். ఈ యొక్క కృపా కాలంలో జీవించుచున్న మనము కూడా తదుపరి వచ్చే కాలము కొరకు ఎదురు చూచుచున్నాము. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் வருகையை நாம் அடுத்து காத்திருக்கிறோம். ప్రభువైన యేసుక్రీస్తు రాకడ కొరకు మనము కనిపెట్టుకొని ఉన్నాము. அதன் பின்பு உபத்திரவ காலம் ஒன்று வரும் என்று நாம் அறிந்திருக்கிறோம். దానికి తదుపరిగా శ్రమల కాలము వచ్చుచున్నదని మనం ఎరిగి ఉన్నాము. அது பின்பு 1000 வருடம் இந்த பூமியிலே அரசாட்சி செய்யக்கூடிய ஒரு காலம் உண்டு. దానికి తదుపరిగా చూచినప్పుడు ఈ యొక్క భూమి మీద 1000 ఏళ్ల పరిపాలన కాలం ఉన్నది. 1000 வருட அரசாட்சி காலத்துக்கு பின்பு பிந்தின நித்தியம் என்று சொல்லப்பட்டதான நித்திய ராஜ்யம் ஆரம்பமாகும். అయితే 1000 ఏళ్ల పరిపాలనకు తదుపరిగా చూచినప్పుడు కూడా కడపటి నిత్యమని ఆ యొక్క నిత్య కాలమైనది ప్రారంభించబడును. நாம் இப்பொழுது முந்திய நித்தியத்தில் காணப்பட்டதான பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவராகிய அந்த திரியேக தேவனை குறித்துதான காரியங்களை தான் நாம் பார்த்து வருகிறோம். ఇప్పుడైతే మొదటి నిత్యములో కనిపించిన ఆ యొక్క త్రిత్వ దేవుడైన తండ్రి కుమార పరిశుద్ధాత్మ దేవుళ్ళను గురించి ధ్యానించుచున్నాము. நாம் ஆராதிக்கிற தேவன் ஒரே தேவன். మనము ఆరాధించుచున్న దేవుడు ఒకే ఒక దేవుడు. ஆனால் அவர் 3 ஆழ்தத்துவங்களிலே 3 விதங்களிலே கிரியை செய்கிறதான ஒரு திரியேக தேவனாக காணப்படுகிறார். అయినప్పటికీ ఆయన 3 వ్యక్తులుగాను 3 రీతిలో క్రియ చేయుచున్న త్రిత్వం యొక్క దేవులుగా కనిపించుచున్నారు. அவர்தான் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் என்று சொல்லப்படுகிற திரியேக தேவன். ఆయనను చూచినప్పుడు తండ్రి కుమారుడు పరిశుద్ధాత్మని చెప్పబడిన త్రిత్వ యొక్క దేవుళ్ళే ఉన్నారు. இந்த தேவனை குறித்து நாம் கடந்த வாரத்திலே அவர் பரிசுத்தமும் சத்தியமும் நிறைந்ததான தேவன் என்று நாம் படித்தோம். ఈ యొక్క దేవుని గురించి గత వారంలో కూడా ఆయన సత్యమును పరిశుద్ధత నిండిన దేవుడని చదివి నాము. நம்முடைய தேவனுடைய விசேஷம் அவர் சத்தியம் நிறைந்த தேவன், உண்மையுள்ள தேவன்.
మన దేవుని యొక్క విశేషత ఏమిటంటే సత్యము నిండిన విశ్వాసయుక్తమైన దేవుడు. நம்முடைய தேவனுடைய விசேஷம் அவர் பரிசுத்தம் நிறைந்ததான தேவன். మన దేవుని యొక్క విశేషత అని చెప్పినప్పుడు ఆయన పరిశుద్ధత నిండిన దేవుడు. நாம் ஆராதிக்கிற தேவன் பரிசுத்தராக இருக்கிறார். మనం ఆరాధించిన దేవుడు పరిశుద్ధుడే ఉన్నారు. ஆகினால்தான் நாமும் கூட பரிசுத்தத்தை வாஞ்சிக்கிற ஜனங்களாக இருக்கிறோம். అందువలన మనము కూడా పరిశుద్ధతను ఆశించుచున్న జనులుగా ఉన్నాము. அவர் சத்தியம் நிறைந்த தேவனாக இருக்கிறார். ఆయన సత్యము నిండిన దేవుడే ఉన్నారు. ஆகினாலே அவர் நம்மையும் கூட சத்தியத்திலே நடத்த விரும்புகிற தேவனாக இருக்கிறார். అందువలన ఆయన కూడా మనను పరిశుద్ధతలో నడిపించే దేవుడే ఉన్నారు. இப்பொழுது நாம் இந்த தேவன் ஒரு தயவுள்ள தேவன், அவர் தயவு பெருத்த தேவன் என்று நாம் பார்க்க போகின்றோம். ఇప్పుడే ఈ యొక్క దేవుని గురించి దయగల దేవుడు, దయ ఎందు విస్తరించిన దేవుడని మనము చూడగలము. தேவ தயவு நம்மிடத்திலே என்ன எதிர்பார்க்கிறது? దేవుని యొక్క దయ అనేది మన యందు ఏమి ఎదురు చూచున్నది? தேவன் மனுக்குலத்தின் மீது தேவன் தயவுள்ளவராக இருக்கிறார். ఎందుకు దేవుడు మానవుల మీద దయ ఉంచి ఉన్నారు? ரோமர் 2ஆம் அதிகாரத்தில் 4ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது, రోమీలకు 2:4 చదివినప్పుడు, அல்லது தேவ தயவு நீ குணப்படும்படி உன்னை ஏவுகிறதென்று அறியாமல் அவருடைய தயவு, பொறுமை, நீடிய சாந்தம் இவைகளின் ஐஸ்வர்யத்தை அசட்டை பண்ணுகிறாயோ? లేదా దేవుని యొక్క అనుగ్రహము మారు మనసు పొందడానికి నిన్ను ప్రేరేపించుచున్నదని ఎరగక ఆయన అనుగ్రహ ఐశ్వర్యమును, సహనమును, దీర్ఘశాంతమును తురీకరించుదువా? தேவ தயவு நாம் குணப்படும்படியாக ஏவுகிறதா? దేవుని యొక్క దయాన్ని చెప్పినప్పుడు మనము మారు మనసు పొందడానికి మనకు ప్రేరేపించుచున్నది. தேவன் ஏன் மனுக்குலத்தின் மீது தயவுள்ளவராக இருக்கிறார்? ఎందుకు దేవుడు మానవులను విందు దయను లేక అనుగ్రహమును ఉంచి ఉన్నారు? ஒவ்வொரு மனுஷனும் குணப்பட வேண்டும், இல்லை என்றால் மனம் திரும்ப வேண்டும் என்பதற்காகவே தேவன் தயவுள்ளவராக இருக்கிறார். ప్రతి ఒక్క మనుషులు కూడా మారు మనసు పొందవలని, సరిపడవలని చెప్పి దేవుడు వారి యందు దయను ఉంచి ఉన్నారు. மனிதன் அவருடைய தயவு, அவருடைய பொறுமை, அவருடைய நீடிய சாந்தம் இவைகளின் ఐశ్వర్యத்தை அவன் అసట్టை பண்ணுகிறவனாக காணப்படுகிறான். అయినప్పటికీ ఆ యొక్క మనుషుడిని చెప్పినప్పుడు ఆయనకు అనుగ్రహమును, ఆయనకు ఐశ్వర్యమును, సహనమును, దీర్ఘశాంతమును తునీకరించువాడుగా కనిపించుచున్నాడు. தேவன் தயவுள்ளவராக இருக்கிறான், அதே நேரத்திலே மனிதன் மன கடினமுள்ளவனாக இருக்கிறான். దేవుడైతే దయగల దేవుడుగా ఉన్నారు. మనుషులను చూచినప్పుడు అదే సందర్భంలో మనసు ఎంత కఠినము కలిగిన వారు ఉన్నారు. அவனுடைய மன கடினத்து நிமித்தம் குணப்படாத அவனுடைய இருதயத்துக்கு ஏற்றபடி தேவனுடைய நீதியுள்ள தீர்ப்பு வெளிப்படும், அவருடைய கோபாக்கினை வெளிப்படும். అయితే అతని యొక్క హృదయం యొక్క కాఠిన్యతను బట్టి, మారు మనసు పొందకపోవటను బట్టి దేవుని యొక్క ఉగ్రతను, దేవుని యొక్క న్యాయమైన తీర్పు అతనికి బయలుపరచబడును. தேவனுடைய தயவு, அவருடைய பொறுமை, அவருடைய நீடிய சாந்தம் இவைகள் ஒரு ஐஸ்வர்யமாக இருக்கிறது. దేవుని యొక్క దయ, ఆయన యొక్క దీర్ఘ శాంతము, ఆయన యొక్క సహనము ఎంత కూడా ఐశ్వర్యముగా కనిపించుచున్నది. இந்த ஐஸ்வர்யத்தை ஒரு மனுஷன் பயன்படுத்தி அவன் குணப்பட வேண்டும், அவன் தன்னுடைய ஜீவியத்தை குணப்படுத்திக் கொள்ள வேண்டும், மாற்றிக்கொள்ள வேண்டும். ఈ యొక్క ఐశ్వర్యమును ఒక మనుషుడు కూడా ఉపయోగించుకొని తనకి జీవితంలో మారు మనసు పొంది సరి చేసుకొనవలెను. அவன் அவ்விதமாக அவருடைய தயவை, அவருடைய தயவின் ஐஸ்வர்யத்தை அவன் பயன்படுத்தாத பட்சத்தில், உபயோகப்படுத்தாத பட்சத்தில் அதற்கேற்ற ஆக்கினை தீர்ப்பை அடைந்து கொள்ளுவான். ఆయనకు అనుగ్రహం యొక్క దయను, ఐశ్వర్యమును ఉపయోగించుకొనకపోయినట్లయితే దానికి తగిన తీర్పు లేక శిక్షా విధిని నొందును. தேவன் தயவுள்ளவராக இருக்கின்ற அந்த காலகட்டத்திலே மனிதனோ மன கடினம் உள்ளவனாக காணப்படுகிறான். దేవుడు దయగలిగిన వారుగా కనిపించే ఆ యొక్క సందర్భంలో మానవుని చూచినప్పుడు మనస్సునందు కఠినము కలిగిన వాడే ఉన్నాడు. தேவன் தான் செய்கின்றதான காரியங்களை எல்லாம் அவர் காண்கிறதில்லை, அவர் கேட்கிறதில்லை என்கிறதான அந்த நிலவரத்திலே அவன் துணிகரமாக தொடர்ந்து பாவத்திலே நீடித்திருக்க விரும்புகிறான். దేవుడు మానవుడైతే అతడు చేయించిన కార్యమును చూచుటలేదు, ఆయన కూడా ఏది కూడా కనుగొనటలేదని తునీకరించి ఆ యొక్క పాపములను చేయవాడైనాడు. அவன் எல்லாவற்றையும் செய்துவிட்டு அவன் என்ன யோசிக்கிறான்? అన్నిటినీ చేసి అతడు ఏమని ఆలోచించుచున్నాడు? தேவன் அதை மறந்து விட்டார் என்று அவன் யோசிக்கிறான். దేవుడు వాటిని మరిచిపోయినారని ఆలోచించుచున్నాడు. 10ஆம் சங்கீதத்தின் 11ஆம் வசனத்திலே 10వ కీర్తన 11వ వాక్యము, தேவன் அதை மறந்தார் என்றும் அவர் தம்முடைய முகத்தை மறைத்து ஒரு காலம் அதை காண மாட்டார் என்றும் தன் இருதயத்திலே சொல்லிக் கொள்ளுகிறான். தேவன் தயவுள்ளவராக இருக்கும்போது மனிதன் என்ன சொல்லிக் கொள்ளுகிறானா? దేవుడు దయగలిగిన వారుగా ఉన్నప్పుడు మానవుడు ఏమని చెప్పుకొనుచున్నాడు? தேவன் நான் செய்த எல்லா காரியத்தையும் அவர் மறந்து விட்டார் என்று யோசிக்கிறான். దేవుడు తాను చేసిన కార్యములన్నిటినీ మరిచిపోయానని తలంచుచున్నాడు. அவர் தம்முடைய முகத்தை மறைத்து ஒரு காலம் அதை காண மாட்டார் என்றும் தன் இருதயத்தில் சொல்லிக் கொள்ளுகிறான். ఆయన తనకు విముఖుడే ఎల్లప్పుడూ చూడకుండునని
తమ యొక్క హృదయములో అనుకొనుదురు. ஒன்று, தான் செய்கிற காரியங்களை ஒன்றும் ஆண்டவர் காணவே மாட்டார், அவர் பார்க்கவே மாட்டார் என்று யோசிக்கிறான். இல்லை என்றால் நான் செய்த காரியங்கள் எல்லாம் அவர் மறந்து விடுவார் என்று அவன் யோசித்து மனக்கண்ணம் உள்ளவனாக மாறுகிறான். ఒకటి ఏమిటంటే తాను చేయించిన కార్యమును ఏది ఆయన చూడలో లక్ష్యం ఉంచడని చెప్పుకొని చేసిన కార్యములన్నిటినీ మరిచిపోయినాడని మనసునంత కఠినుడుగా కనిపించున్నాడు. தேவன் ஒரு காரியத்தையும் அவர் காணாதிருக்கிறதல்ல. அவருடைய கண்கள் எங்கும் பூமி எங்கும் உலாவிக் கொண்டு மனிதன் செய்கிற ஒவ்வொரு காரியத்தையும் அவர் கண்டுகொண்டேதான் இருக்கிறார். దేవుడు ఏ కార్యమును చూడకుండా ఉండుట కాదు గాని ఆయనకు నేత్రములోని చెప్పినప్పుడు భూమి అంతటా సంచారం చేయుచున్నది, మానవులు చేయించిన కార్యమును ఆయన చూచుచున్నారు. அவர் ஒன்றையும் மறப்பதல்ல, எல்லாமே அவருடைய ஞாபக புஸ்தகத்தில் இருக்கிறது. ఏది కూడా ఆయన మరిచిపోవట్లేదు, అన్ని కూడా ఆయన ஞாபகார்த்த గ్రంథమందు ఉన్నది. ஆனால் மனிதனோ தேவன் காண்பதில்லை, தேவன் எல்லாவற்றையும் மறந்து விடுவார் என்று சொல்லி அவன் துணிகரமாக மனதை கண்ணப்படுத்தி கொண்டு அவன் பாவத்திலே நீடித்திருக்க விரும்புகிறான். మనుషుడైతే దేవుడు దేనిని చూచటలేదు, అన్ని మరిచిపోచున్నారని తునీకరించి అతడు పాపంలోని పాపంలోని జీవించుచున్నాడు. அவன் தொடர்ந்து தன்னுடைய பாவத்திலே நிலைத்திருக்கும்படியாகவே விரும்புகிறான். కొనసాగించి తన యొక్క పాపంలో నిలిచి ఉండడానికి ఇష్టపడుచున్నాడు. ஆண்டவர் பாவம் பெருகின இடத்திலே அவர் கிருபையை பெருக பண்ணுகிறார். పాపం ఎక్కడ విస్తరించుచున్నది అక్కడ కృప కూడా విస్తరించుచున్నది. கிருபை பெருகிறதுனாலே பாவத்தில் நிலைநிற்கலாம் என்று சொல்லலாமோ? కృప విస్తరించడాన్ని బట్టి మనము పాపంలో నిలిచిందమని చెప్పుదుమా? ரோமர் 5ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் 21ஆம் வசனங்களிலே రోమీలకు 5వ అధ్యాయం 20-21 వాక్యము, மேலும் மீறுதல் பெருகும்படிக்கு நியாயப்பிரமாணம் வந்தது, அப்படி இருந்தும் பாவம் பெருகின இடத்தில் கிருபை அதிகமாய் பெருகிற்று. ஆதலால் பாவம் மரணத்துக்கு ஏதுவாக ஆண்டு கொண்டது போல கிருபையானது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நீதியினாலே நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக ஆண்டு கொண்டது. 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், ஆகையால் என்ன சொல்லுவோம்? கிருபை பெருகும்படிக்கு பாவத்திலே நிலை நிற்கலாம் என்று சொல்லுவோமா? கூடாதே. கிருபை பெருகும்படிக்கு பாவத்தில் நிலைநிற்கலாம் என்று சொல்லலாமா? అయితే కృప విస్తరించవలెనని పాపమందు నిలిచిందమని చెప్పుదుమా? பாவம் பெருகின்றதான இடத்திலே தேவனுடைய கிருபை அதிகமாக பெருகிக் கொண்டிருக்கிறது. ఎక్కడైతే పాపము విస్తరించుచున్నది అక్కడ కూడా దేవుని యొక్క కృప విస్తరించుచున్నది. நாம் கிருபையின் காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறதுனால தேவ கிருபை பெருகிக் கொண்டே இருக்கிறது. మనము కృపాకారములో జీవించటాన్ని బట్టి దేవుని యొక్క కృప మన యందు విస్తరించుచున్నది. ஆகினாலே பாவம் பெருகின இடத்திலே கிருபை பெருகிறதுனாலே கிருபை பெருகும்படிக்கு பாவத்தை நிலைநிற்கலாம் என்று சொல்லலாமா? கூடாதே. పాపము విస్తరించి కృప విస్తరించే స్థలములో పాపమందు నిలిచిందమని మనం చెప్పుదుమా? தேவன் கிருபை உள்ளவர், தயவுள்ளவர், இரக்கமுள்ளவர் என்பதற்காக மனிதன் தொடர்ந்து பாவத்தில் ஜீவிப்பது நல்லதல்ல. దేవుడు కృప గలవారు, దయగలిగిన దేవుడిని చెప్పుటను బట్టి కొనసాగించి మానవుల పాపములో నిలిచి ఇండి చేయకూడదు. அவன் தொடர்ந்து தன்னுடைய இருதயத்தை கண்ணப்படுத்தி கொண்டு பாவத்திலே வாழ்ந்து கொண்டிருப்பது அவனுக்கு நல்லதல்ல. కొనసాగించు హృదయమును కఠినపరుచుకొని పాపములో జీవించుచుండుట అతనికి మంచిది కాదు. அவன் குணப்பட வேண்டும் என்பதற்காக தேவனுடைய தயவு இன்றைக்கும் பிரசன்னமாய் கொண்டே இருக்கிறது. అతడు మారు మనసు పొందవలని చెప్పి దేవుని యొక్క దయ నేడు కూడా అతనికి ప్రత్యక్షమగుచున్నది. அவன் குணப்பட வேண்டும், மனம் திரும்ப வேண்டும் என்று அவர் நீடிய தயவுள்ளவராக இருக்கிறார். అయితే అతడు మారు మనసు పొందవలెనని అతడు తను సరిదిద్దుకొనవలని చెప్పి దేవుడు దీర్ఘ శాంతము వహించుచున్నారు. மற்ற விதத்திலே அவன் ஏன் பாவத்திலே நிலைநிற்க விரும்புகிறான்? ఇంచుకు అతడు మరి ఒక రీతిలో పాపములో నిలిచి ఉండడానికి కోరుచున్నాడు. அவனுடைய துர்க்கிரியைகளுக்கு ஏற்றபடியான தண்டனை உடனடியாக அவனுக்கு கிடைக்காததினாலே, அவன் செய்கிற தவறுக்கு உடனடியாக தன்னை கிடைக்காதனாலே அவன் பாவம் செய்யும்படியாக துணிகரம் கொள்கிறான். అతడు చేయించిన దుష్కారము లేక తప్పిదములకు తగిన శిక్ష వెంటనే దొరకక పోవటాన్ని బట్టి తునీకరించి పాపం చేయుచున్నాడు. ప్రసంగి 8:11 వాసిக்கிறோம். దాని గురించి ప్రసంగి 8:11 చదువుచున్నాము. துர்க்கிரியைகளுக்கு தக்க தண்டனை சீக்கிரமாய் நடவாதபடியால், துர்க்கிரியைகளுக்கு தக்கதான அந்த தண்டனை சீக்கிரமாக கிடைக்காதபடியினால் மனுபுத்திரரின் இருதயம் பொல்லாப்பை செய்ய அவர்களுக்குள்ளே துணிகரம் கொண்டிருக்கிறது. ஆகையினாலே தொடர்ந்து பொல்லாப்பு செய்யும்படியாக அவனுடைய இருதயம் துணிகரம் கொண்டிருக்கிறதாம். దుష్క్రియలకు తగినట్లుగా శిక్ష శీఘ్రంగా కలుగట్టపోవటాన్ని చూచి మనుషులు భయమును విడిచి హృదయపూర్వకంగా దుష్క్రియలను చేయుదురు. மனுஷன் செய்கிறதான துர்க்கிரியைகள், அவன் செய்கிறதான எத்தனையோ விதமான தவறுகள், இவைகளுக்கான தண்டனையை தேவன் உடனடியாக கொடுக்கிறதில்லை. அதனாலே பாவம் செய்யும்படியாக அவனுடைய இருதயம் துணிகரம் கொள்ளுகிறது. మనుషులు చేసిన దుష్క్రియలకు తగిన శిక్షను శీఘ్రంగా కలుగట్టపోవటాన్ని బట్టి మనుషుల యొక్క హృదయము భయపడక హృదయపూర్వకంగా పాపం చేయుచున్నారు. ஆகினாலே அவன் செய்கிற ஒவ்வொரு பொல்லாத காரியங்கள், ஒவ்வொரு துர்க்கிரியைகளுக்கும் ஏற்ற விதத்திலே அவனுக்கு உடனடியாக தண்டனை கிடைக்காதனாலே
தேவன் தன்னை காணவில்லை, தன்னை அறியவில்லை என்று சொல்லி அவன் துணிகரமாக தொடர்ந்து பாவங்களை செய்யக்கூடிய இடத்திலே మనిదన్ కాణపడుகிறான். అతడు చేయించిన ప్రతి ఒక్క దుష్క్రియలను ఆ యొక్క తప్పిదములకు శీఘ్రముగా శిక్ష విధించకపోవటాన్ని బట్టి దేవుడు చూడటం లేదు, దేవుడు కూడా లక్ష్య పెట్టడం లేదని చేయించున్నాడు. தமிழ் ஒரு பழமொழி சொல்லுவார்கள், மனிதன் அன்று கொள்ளுவான், தெய்வம் நின்று கொள்ளும் என்று. తమిళ్లో ఒక సామెతను తెలియజేశారు, మనుషులైతే ఏలుబడి చేయదు, దేవుడైతే ఓర్పుతో ఉందిరో. தேவன் பொறுமையாக எல்லாவற்றையும் செய்கிறவராக இருக்கிறார். దేవుడైతే ఓర్పుతో సమస్తమును చేయవారే ఉన్నారు. உடனடியாக ஒரு காரியத்தை தீர்ப்பு செய்கிறதில்ல. వెంటనే ఒక కార్యమును ఆయన తీర్పు తీర్చరు. மனுஷனை போல தேவன் செய்கிறதில்லை. మానవుల వలె దేవుడు చేయటలేదు. காரணம் அவர் அன்புள்ள தயவுள்ள தேவனாக இருக்கிறதுனாலே. కారణం ఏమిటంటే ఆయన ప్రేమ కలిగిన దయ కలిగిన దేవుడే ఉన్నారు. மனிதனுடைய ஞானம் என்னவென்றால், அவன் இந்த தேவனுடைய ஐஸ்வர்யத்தை அவன் தன்னுடைய குணப்படுதலுக்காக, மனம் திரும்புதலுக்காக, தன்னுடைய ஜீவியத்தை சரிப்படுத்திக் கொள்வதற்காக அவன் பயன்படுத்த வேண்டுமே அல்லாமல் தொடர்ந்து பாவத்தில் நிலை கொண்டிருக்கும்படியாக அவன் துணிகரம் கொள்ளக்கூடாது. మనుషుల యొక్క ఉద్దేశం ఏమిటని చెప్పిన, దేవుని యొక్క ఉద్దేశం ఏంటని చెప్పినప్పుడు ఆయన యొక్క ఐశ్వర్యమును తీసుకొని సగనమును వీటన్నిటిని కూడా అతడు మారు మనసు పొందడానికి ప్రయోగించుకొనవలెను, కొనసాగించి పాపంలో నిలిచి ఉండడానికి వినియోగించుకొనకూడదు. தேவன் மனுஷனிடத்திலே எதிர்பார்க்கிறதான, மனிதனிடத்திலே அதிகமாக எதிர்பார்க்கக்கூடிய ஒரு காரியம் என்னவென்றால் அவனுடைய மனம் திரும்புதல். దేవుడు మనుషుల ఎదుట ఎక్కువగా ఎదురు చూచుచున్న కార్యం ఏమిటంటే అతడు మారు మనసు పొందవలెను. மனுஷன் திரும்பும் போது தேவன் அவன் மீது அதிக இரக்கத்தையும் கிருபையும் காண்பிக்கிறார். మనుషుడు మారు మనసు పొంది ఆయన పక్కగా తిరిగినప్పుడు ఎక్కువగా కనికరమును కృపను చూపుచున్నారు. அவன் துணிகரம் கொண்டு பாவத்தில் நிலை நிற்கும் போது அவருடைய கோபாக்கினையை அவன் மேல் அவர் குவித்து கொண்டே வருகிறார். அதனுடைய தன்மேல் தன் கோபாக்கினையை அவன் குவித்து கொண்டே வருகிறார். అతడైతే తునీకరించి ఆ యొక్క పాపమును చేయిచు నిలిచి ఉండినప్పుడు ఆయనకు కోపమును కూడా వారి మీద ఉగ్రతకు పాత్రలుగా మార్చుచున్నారు. ஆகினாலேதான் ஒரு மனிதன் பாவத்தை விட்டு தேவனிடத்தில் திரும்பி வர வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார். అందువలన ఒక మనుషుడు పాపమును విడిచిపెట్టి దేవుని యొద్దకు తిరిగి రావాలని కోరుచున్నారు. ஆம், தேவனிடத்திலே திரும்பி வரும்போது தேவன் தயவுள்ளவராக அவனை ஏற்றுக்கொள்கிறார். దేవుని యొద్దకు అతడు తిరిగి వచ్చినప్పుడు దేవుడు దయ కలిగిన దేవుడుగా అతన్ని అంగీకరించును. தேவன் அவனுடைய பாவங்களை மன்னித்து அவன் திரும்ப வரும்போது அவனை ஏற்றுக்கொள்கிறார். దేవుడు అతని యొక్క పాపములను క్షమించి అతడు తిరిగి వచ్చినప్పుడు అతన్ని అంగీకరించును. எரேமியாவின் தீர்க்கதரிசன புத்தகத்தின் 3ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கும் போது இஸ்ரவேல் ஜனங்களை அவர் எவ்விதமாக திரும்பும்படியாக அவர் நிர்பந்தப்படுத்துகிறார் என்பதை குறித்து நாம் பார்க்கிறோம். యిర్మీయా 3వ అధ్యాయములో చూచినప్పుడు ఇశ్రాయేలు జనులను తిరుగునట్లుగా బలవంతం అక్కడ చేసినట్లుగా చూడగలము. 12వ వచనத்தில் வாசிக்கிறோம். 12వ వాక్యములో చదువుచున్నాము. நீ போய் வடதிசை நோக்கி கூற வேண்டிய வார்த்தைகள் என்னவென்றால், சீர்கட்ட இஸ்ரவேலே திரும்பு என்று கர்த்தர் சொல்லுகிறார். சீர்கட்ட இஸ்ரவேலே திரும்பு என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் உங்கள் மேல் என் கோபத்தை இறங்க பண்ணுவதில்லை, நான் கிருபை உள்ளவர் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கிருபை உள்ளவர் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் என்றைக்கும் கோபம் வைக்க மாட்டேன். நான் என்றைக்கும் கோபம் வைக்க மாட்டேன். 14ஆம் வசனம். சீர்கட்ட பிள்ளைகளே திரும்புங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் உங்கள் நாயகர், நான் உங்களை ஊரில் ஒருவனும் வம்சத்தில் 2 பேருமாக தெரிந்து உங்களை சீயோனுக்கு அழைத்து கொண்டு வந்து உங்களுக்கு என் இருதயத்துக்கு ஏற்ற மேய்ப்பர்களை கொடுப்பேன், அவர்கள் உங்களை அறிவோடும் புத்தியோடும் மேய்ப்பார்கள். ஆண்டவர் என்ன சொல்கிறார்? சீர்கட்ட பிள்ளைகளே நீங்கள் திரும்புங்கள். ప్రభు ఏమని తెలియజేస్తున్నారంటే, బెస్టులకు పిల్లలారా తిరిగి రండి. மனுஷன் தேவனுடைய கோபாக்கினை ஒரு மனுஷன் மேல் வந்து இறங்குவதற்கு முன்பாக அவன் மனம் திரும்ப வேண்டும். దేవుని యొక్క కోపము ఒక మనిషిని మీదకి రావడానికి ముందుగా అతడు మారు మనసు పొందవలెను. தன்னுடைய பாவங்களை விட்டு மனம் திரும்பும் போது தேவன் அவனை ஏற்றுக்கொள்கிறார். అతడు తన యొక్క పాపములను విడిచిపెట్టి మారు మనసు పొందినప్పుడు దేవుడు అతన్ని అంగీకరించును. ஆம், தேவனுடைய தயவை ஒரு மனிதன் சரியாக பயன்படுத்திக் கொள்வான் என்றால் அவன் அவனுடைய பட்சமாக திரும்பி வந்து விடுவான். దేవుని యొక్క అనుగ్రహమును ఒక మనుషుడు సరిగా ఉపయోగించుకున్నట్లయితే దేవుని పక్కగా తిరిగి వచ్చును. தேவனுடைய தயவு, இரக்கம், கிருபை என்கிறதான அந்த ஐஸ்வர்யத்தை அவன் தவறான விதத்தில் விளங்கி கொண்டு இருதயத்தை கண்ணப்படுத்துவான் என்று சொன்னால் அவன் ஒரு பயங்கரமான நியாய தீர்ப்புக்குள்ளே கடந்து போவான். దేవుని యొక్క దయయు ఆయన యొక్క అనుగ్రహమును సగనమును సరైన రీతిలో ఉపయోగించుకోకుండా హృదయ కాఠిన్యమునకు వెళ్ళినట్లయితే భయంకరమైన తీర్పులోనికి వెళ్ళును. ஏனென்றால் மனிதன் தேவனிடத்தில் திரும்பி வரும்போது அவர் அவனை மன்னிப்பதற்கு மிகவும் தயவு பெருத்தவராக இருக்கிறாராம். మనుషుడైతే దేవుని యొద్దకు తిరిగి వచ్చినప్పుడు అతన్ని క్షమించడానికి మిక్కిలి దయ నొందిన వారే ఉన్నారు. அவனிடத்தில் திரும்பி வருகிறதான மனிதனை மன்னிப்பதற்கு அவர் எவ்வளவு தயவுள்ளவராக இருக்கிறார். దేవుని యొద్దకు తిరిగి వచ్చిన మానవులను క్షమించడానికి ఆయన ఎంత దయ కలిగిన దేవుడే ఉన్నారు. ஏசாயா 55:7 நாம் வாசிக்கும்போது, యెషయా 55 అధ్యాయం 7వ వాక్యంలో చదివినప్పుడు, துன்மார்க்கன் தன் வழியையும்
அக்கிரமக்காரன் தன் நினைவுகளையும் விட்டு கர்த்தரிடத்தில் திரும்ப கடவன், அவர் அவன் மேல் மனதுருகுவார். நம்முடைய தேவனிடத்திற்கே திரும்ப கடவன், அவர் மன்னிக்கிறதற்கு தயை பெருத்திருக்கிறார். ஒருவன் தேவனிடத்தில் திரும்பி வரும்போது அவர் எவ்வளவாக மன்னிப்பதற்கு தயவு பெருத்தவராக இருக்கிறார். ఒకడైతే దేవుని వైపు తిరిగినట్ల ఆయన ఎంతగానో జాలిపడి దేవుడైనారో. துன்மார்க்கன் தன் வழியும் அக்கிரமக்காரன் தன் நினைவுகளை விட்டு கர்த்தரிடத்தில் திரும்ப கடவன். భక్తిహీనులు తమ యొక్క మార్గమును విడవలెను, దుష్టులు తమ యొక్క తలంపులను మాని వారు యెహోవా వైపు తిరిగిన ఎడల கர்த்தரிடத்திலே திரும்ப கடவன். యెహోవా వైపునకు తిరిగిన ఎడల அவர் அவன் மேல் மனதுருகுவார். అతడైతే అతని యందు జాలిపడును. துன்மார்க்கனை குறித்தும் அக்கிரமக்காரனை குறித்து சொல்லுகிறார். భక్తిహీనులను గురించి దుష్టులను గురించి చెప్పబడి ఉన్నది. ஒரு துன்மார்க்கன் தன் வழியை விட்டு கர்த்தரிடத்தில் திரும்பி வர ఒక வேண்டும். భక్తిహీనుడు తన యొక్క మార్గమును విడిచి యెహోవా వైపుకు తిరగవలెను. ஒரு அக்கிரமக்காரன் தன் நினைவுகளை விட்டு கர்த்தரிடத்தில் திரும்பி வர வேண்டும். ఒక దుష్టుడైతే తమ యొక్క తలంపులను మానివేసి యెహోవా వైపు తిరిగి రావలెను. நாம் ஒரு துன்மார்க்கனாக இருக்க மாட்டோம், ஒரு அக்கிரமக்காரனாக இருப்போம். మనమైతే ఒక భక్తిహీనులుగా ఉండము కానీ దుష్టులుగా ఉందుము. அக்கிரமக்காரன் தன் நினைவுகளை விட்டு கர்த்தரிடத்தில் திரும்ப வேண்டும். దుష్టులైతే తమ యొక్క తలంపులను మానివేసి యెహోవా వైపు తిరగవలెను. தேவனுடைய பிள்ளைகளாகிய நமக்குள்ள எத்தனையோ தவறான நினைவுகள் உண்டு. దేవుని యొక్క పిల్లలైన మనలో కూడా ఎన్నో తప్పైన తలంపులు కలదు, தவறான சிந்தனைகள் உண்டு, తలంపైన ఆలోచనలు కలదు, தவறான எண்ணங்கள் உண்டு. తప్పైన ఊహలు కలదు. இவைகளை விட்டெல்லாம் அவன் கர்த்தரிடத்தில் திரும்ப வேண்டும். వీటన్నిటిని విడిచిపెట్టి యెహోవా వైపు మనము తిరగవలెను. ஒரு மனிதன் தேவனிடத்தில் திரும்பி வரும்போது அவன் எவ்வளவு பெரிய பாவியாக இருந்தாலும் அவன் மேல் ஒரு மனதுருகி விடுகிறார். అయితే ఒక మనుషుడు దేవుని వైపు తిరిగినప్పుడు అతడు ఎంత గొప్ప పాపిగా ఉండనా అతని యందు ఆయన జాలిపడును. ஒரு பாவி தேவனிடத்தில் திரும்பி வரும்போது தேவன் எவ்வளவாய் மனதுருகுகிறார். ఒక పాపి దేవుని ఎద్దకు తిరిగి వచ్చినప్పుడు దేవుడు అతని యందు ఎంతగానో జాలిపడును. அதுதான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பூமியிலே இருக்கும் பொழுது அவர் இந்த கெட்ட குமாரனை குறித்தான கதையில அவர் சொல்லும்போது சொல்லுகிறார், அந்த கெட்ட குமாரன் திரும்பி வரும்பொழுது அவருடைய தகப்பன் எவ்வளவு சந்தோஷமாக அவனை ஏற்றுக்கொண்டான். దాని గురించి మన ప్రభువైన యేసుక్రీస్తు యొక్క భూమిలో ఉండినప్పుడు ఆ యొక్క చిన్న కుమారుని గురించిన కథలు తెలియజేయించినాడు. తిరిగి వచ్చినప్పుడు తండ్రి అతని యందు ఎంతగానో జాలిపడి ఉన్నారు. திரும்பி வரும்போது அவனுக்கு ஒரு பெரிய விருந்து வைத்து சந்தோஷமாக அவனை ஏற்றுக்கொள்ளுகிறான். అతడు తిరిగి వచ్చినప్పుడు అతని నిమిత్తంగా గొప్ప విందుని చేసి సంతోషంగా తండ్రి అంగీకరించెను. ஒருவன் தேவனிடத்திலே மனம் திரும்பி வரும்போது அவன் மேல் அவர் மனதுருகுகிறார். ఒకడైతే దేవుని ఎడల తిరిగి వచ్చినప్పుడు అతని యందు దేవుడు జాలి కొనును. தேவனிடத்திலே ஒரு மனிதன் தன்னுடைய பாவங்களை விட்டுவிட்டு அவன் திரும்பி வரும்போது அவனை அவர் மன்னிப்பதற்கு தயவு பெருத்தவராக இருக்கிறார். దేవుని ఎచ్చకు ఒక మనుషుడు పాపమును విడిచిపెట్టి ఆయన వైపు తిరిగినప్పుడు అంతని క్షమించడానికి దేవుడు బహు కృప కలిగిన దేవుడే ఉన్నారు. மன்னிப்பதற்கு ஒரு மிகவும் தயவு பெருத்த தேவனாக இருக்கிறார். అయితే క్షమించడానికి కూడా ఆయన బహుగా క్షమించే దేవుడే ఉన్నారు. வெளிநாடுகளில் ஒன்றிலே ஒருவன் ஒரு கொலை குற்றத்தின் நிமித்தமாக அவன் மரண தண்டனைக்காக தீர்ப்பளிக்கப்பட்டான். పాశ్చాత్య దేశంలో చూసినప్పుడు ఒక మనుషుడు కూడా చేసిన తప్పిదమును బట్టి అతడు మరణ శిక్షకు విధించబడిను. அவனுடைய குற்றத்தின் நிமித்தமாக அவனுக்கு மரண தண்டனை வழங்கப்பட்டது. అతని యొక్క తప్పిదమును బట్టి అతనికి మరణ శిక్ష విధించబడిను. அவனுடைய தாய்க்கு அவன் ஒரே மகனாக இருந்தான். తల్లికి ఒకే ఒక కుమారుడుగా ఉండిను. அவனுடைய தாய் கருணை மனுவை அந்த மாகாணத்தினுடைய கவர்னருக்கு அனுப்பினாள். అయితే దానిని కూడా కరుణ అనే ఆ యొక్క అధికారికి వాటిని పంపించినారు. அந்த ஊரில் இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் கருணைமன் அனுப்பினார்கள். ஏதோ ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை தான் விதமாய் குற்றம் செய்து விட்டான். இவன் ஒரு தாய்க்கு ஒரே மகனாக இருக்கிறான். ஆகினாலே தயவு செய்து இவனுக்கு இரக்கம் பாராட்டி அவனுக்கு சிறு தண்டனை கொடுத்து அவனை விடுதலையாக்க வேண்டும் என்று அந்த ஊரில் இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் கவர்னருக்கு மனு எழுதினார்கள். అయితే ఆ ఊర్లో ఉన్న జనులందరూ కూడా ఒక పత్రికను రాసి ఏది ఒక తప్పిదమును బట్టి ఇతని ఇలాగ చేసినాడు, ఒకే ఒక కుమారుడు, అందువల్ల చిన్న శిక్షను ఇతనికి ఇచ్చి విడిపించవలేనని పత్రికను రాసి పంపించినారు. அந்த கவர்னர் அவனுடைய மனுக்கள் எல்லாம் நிராகரித்தார். ఆ యొక్క గవర్నర్ ని చూసినప్పుడు కూడా అతడు వారు రాసిన వాటన్నిటిని కూడా రద్దు చేసినాడు. தூக்கு தண்டனை உறுதியாக்கப்பட்டது. అయితే అతనికి కూడా ఉరి వేయడానికి శిక్షను విధించినారు. நாளை அவனை தூக்கிலிடுகிறதான நாள். రేపటి దినము ఉరి వేయి ఇచ్చిన దినమే ఇది. இன்றைக்கு சிறைச்சாலே அவனை ஒரு போதகர் வந்து அவனை சந்தித்தார். నేడైతే చెరచాల్లో కూడా ఒక బోధకుడు వచ్చి అతన్ని సంధించిను. நாளைக்கு நீ மரிக்க போகிறாய். రేపటి దినము నీవు మరణించబోచున్నాము. இன்றைக்கு நீ மனம் திரும்புவதற்கு ஒரு நல்ல சந்தர்ப்பம். నేడైతే నీవు మారుమనసు పొందడానికి మంచి సందర్భము. பாவங்கள் எல்லாம் நீ தயவு செய்து அறிக்கை செய்து விடு. నీ యొక్క పాపములని దయచేసి ఒప్పుకోలు చేయమా. நீ பாவத்தை அறிக்கை செய்து அவனுக்கு தேவனுடைய இரக்கம் கிடைக்கும். నీ పాపములను ఒప్పుకోలు చేసినప్పుడు దేవుని యొక్క కనికరము నీకు దొరుకును. மரணத்துக்கு பிறகு பரலோகத்துக்கு போகலாம். మరణమునకు తదుపరిగా నీవు పరలోకమునకు వెళ్ళుదువు. ஒருவேளை இயேசு நினைத்தால் நாளைக்கே உனக்கு ஒரு பெரிய அற்புதம் நடக்கலாம். యేసు తలించినట్లయితే రేపటి దినము నీకు గొప్ప అద్భుతము జరుగును. நீ விடுதலையாக்கப்படலாம். ఒకవేళ నీవు విడిపించబడవచ్చును. அவன் சொன்னான்,
அதை அவன் ஏற்றுக்கொள்ளவில்லை. దానిని అతడు అంగీకరించలేదు. நாளைக்கு மறிக்க போகிறது எனக்கு மன்னிப்பு தேவையில்லை என்று சொன்னான். రేపటి నేను మరణించబోచున్నాను, నాకు క్షమాపణ అవసరం లేదని చెప్పాను. என் தாய் எழுதின கருணை மனுவை, என்னுடைய ஊராரெல்லாம் எனக்காக எழுதினதான கருணை மனுவை அவன் நிராகரித்து விட்டார். இன்னுமா எனக்கு இயேசு அற்புதம் செய்ய போகிறார், இன்னும் இதுவரையிலும் செய்யாத இயேசு நாளைக்கு தூக்கிட போகிற எனக்கு இன்றைக்கு எப்படி அற்புதம் செய்வார் என்று அவன் சொன்னானாம். నా తల్లిగారి రాసిన పత్రికను కూడా ఊర్లో వాళ్ళు అందరూ రాసిన పత్రికను అతడైతే వాటిని తునీకరించినాడు. రేపు నీ దేవుడు నాకు అద్భుతం చేయనా, యేసు చేయనా అని అడిగినాడు. ஆகினாலே அவன் தன்னுடைய குற்றத்தை அறிக்கை செய்யவில்லை. అందువలన అతడు తన యొక్క తప్పిదమును ఒప్పుకోలు చేయలేదు. அந்த போதகர் சிறைச்சாலை விட்டு திரும்பி போனார். ఆ యొక్క బోధకుడు చెరసాలని విడిచిపెట్టి తిరిగి వెళ్ళిను. அங்கே இருந்த சிறை காவலர்கள் இவன் செய்த காரியங்களை குறித்து, நடந்த காரியங்களை அவர்கள் அறிந்து கொண்ட போது அந்த சிறை காவலில் ஒருவன் இவனிடத்தில் வந்து சொன்னான். అయితే చెరచాలలో ఉండిచున్న కావలి వారు దానిని తెలుసుకున్నప్పుడు ఇతన్ని ఎద్దకు వచ్చి అతడు తెలియజేసినాడు, நீ ஒரு நல்ல தருணத்தை இழந்து போய்விட்டாய், నువ్వు మంచి సందర్భమును కోల్పోయినావు. அவனிடத்திலே வந்து பேசினவர் போதகர் வேடத்திலே வந்துதான கவர்னர் தான் வந்து அவனோடு பேசினார். నీ ఎద్దకు వచ్చి మాట్లాడిన వారు బోధకుడు కాదు, గవర్నరే వచ్చి మాట్లాడినారు. நீ உன்னுடைய குற்றத்தை அறிக்கை செய்தா நிச்சயமா அவனை விடுதலை ஆக்கியிருப்பார். నీ తప్పిదములను నీ ఒప్పుకోలు చేసి ఉండినట్లయితే ఖచ్చితంగా ఆయన నిన్ను విడిపించిండును. தான் செய்த தவறை அவன் உணர்ந்தான். అతడు చేసిన తప్పిదమును గ్రహించినాడు. சொன்னானாம், நான் என்னுடைய பாவத்து நிமித்தம் அல்ல, அந்த மன்னிப்பை நான் ஏற்றுக்கொள்ளாததுனாலே தான் நான் மரிக்க போகிறேன் என்று சொன்னான். నా తప్పిదమును బట్టి నేను మరణించటలేదు, క్షమాపణను అంగీకరించకపోవటాన్ని బట్టి నేను మరణించబోచున్నానని చెప్పినాడు. மனிதனுடைய பாவத்து நிமித்தமாக ஒரு தன்னை அடைய போகிறதில்லை. మనుషుల యొక్క పాపను బట్టి వారు శిక్షను పొందటలేదు. இந்த மன்னிக்க தயவு பெருத்தவராக இருக்கிறாரே ஒரு தேவன், இந்த தயவை இந்த மனிதன் ஏற்றுக்கொள்ளாமல் அவரை புறக்கணிக்கிறபடினாலே தான் அவன் ஆக்கினை தீர்ப்புக்கு உட்பட போகிறான். క్షమించడానికి దయగలిగిన దేవుడిని ఒక మనుషుడు అంగీకరించకపోవటాన్ని బట్టి శిక్షకు లోనగుచున్నాడు. தேவனுடைய தயவு ஒரு மனிதன் தன்னுடைய மனம் திரும்புதலுக்காக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். దేవుని యొక్క అనుగ్రహంను కూడా ఒక మనుషుడు మారుమనస్సు పొందడానికి ప్రయోగించుకొనవలెను. அதைத்தான் 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலே பேதுரு அப்போஸ்தலர் எழுதும்போது தேவனுடைய அந்த பொறுமையை நாம் ரட்சிப்பு என்று எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று எழுதுகிறார். 2 పేతురు 3:11 వాక్యములో దేవుని యొక్క ఓర్పుని రక్షణని తీసుకొనవలెనని రాయిచున్నాడు. மேலும் நம்முடைய கர்த்தரின் நீடிய பொறுமையை ரட்சிப்பென்று எண்ணுங்கள். நமக்கு பிரியமான சகோதரனாகிய பவுலும் தனக்கு அருளப்பட்ட ஞானத்தினாலே இப்படியே உங்களுக்கு எழுதியிருக்கிறார். நம்முடைய கர்த்தரின் நீடிய பொறுமையை நீங்கள் ரட்சிப்பு என்று எண்ணுங்கள். మన ప్రభు యొక్క దీర్ఘశాంతమును మీరు రక్షణని ఎంచుకొనుడి. தேவன் தயவுள்ளவராக இருக்கிறார், நீடிய பொறுமையுள்ளவராக இருக்கிறார், கிருபையுள்ளவராக இருக்கிறார் என்று சொன்னால் அவைகளெல்லாம் நாம் நம்முடைய ரட்சிப்பு என்று எண்ண வேண்டுமா? దేవుడు దీర్ఘశాంతం కలిగి సహనమును వహించుచున్నారని చెప్పినట్లయితే అవి అంతా కూడా మన రక్షణని తీసుకొనవలెను. தேவன் நம் மீது தயவுள்ளவராக இருக்கின்ற இந்த காலகட்டத்திலே நாம் எந்த அளவுக்கு தேவனிடத்திலே மனம் திரும்பி வர வேண்டுமோ அந்த அளவுக்கு நாம் திரும்பி வர வேண்டும். దేవుడు మనకు అనుగ్రహం చూపించిన ఈ కాలఘట్టంలో ఎంతగా మారుమనస్సు పొంది ఆయనకు సమీపించవలెనో అంతగానో ఆయన ఎద్దుకు రావలెనో. தேவனுடைய தயவு நம் குணப்படும்படி நம்ம ஏவிக்கொண்டே இருக்கிறது. దేవుని యొక్క అనుగ్రహం అని చెప్పినప్పుడు మారుమనస్సు పొందినట్లు మనల్ని ప్రేరేపించుచున్నది. தேவன் தயவுள்ளவராக இருக்கிறார், பாவியே நீ குணப்படும் என்று அது பேசிக்கொண்டே இருக்கிறது. దేవుడు అనుగ్రహం చూపించుచున్నారు, పాపి నీవు మారుమనస్సు పొందమని అది మాట్లాడిచ్చు ఉన్నది. ஒரு பாவிதான் மனம் திரும்ப வேண்டும் என்பதல்ல, ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் தங்களுடைய ஜீவியத்தில் ஒவ்வொரு நாளும் மனம் திரும்ப வேண்டிய எத்தனையோ காரியங்கள் உண்டு. ఒక పాపి మారుమనస్సు పొందవలెనని కాదు కానీ ప్రతి ఒక్క దేవుని బిడ్డలు కూడా మారుమనస్సు పొందినట్లుగా వారికి జీవితంలో ఎన్నో కార్యములు కనిపించుచున్నది. நம்முடைய தவறான எண்ணங்கள், தவறான சிந்தைகள், தவறான கிரியைகள், தவறான காரியங்கள் எல்லாவற்றை விட்டு நாம் மனம் திரும்பி கொண்டே வர வேண்டும். మన తప్పైన ఆలోచనలు, తప్పైన ఊహలు, తప్పైన తలంపులు వీటన్నిటిని విడిచిపెట్టి ప్రతిదినము మనము మారుమనస్సు పొంది రావలెను. அவர் காண மாட்டார், அவர் கேட்க மாட்டார், அவர் பேச மாட்டார், அவர் தண்டனை கொடுக்க மாட்டார் என்று நாம் எண்ணிக்கொண்டு துணிகரம் கொள்வோம் என்றால் ஒரு நாள் நம்முடைய ஜீவியத்திலே நாமே கோபாக்கினை குவித்துக் கொண்டே வருகிறோம். ஒரு நாள் அந்த கோபாக்கினின் அக்கினிக்குள்ளே நாம் கடந்து போய் விடுவோம். ఆయన చూడడు, ఆయన మాట్లాడడు, ఆయన వినడు, వాటిన్నిటిని మరిచిపోనని మనము చేయించి ఉండినట్లయితే ఒక దినమున కోపం యొక్క ఉగ్రతకు పాత్రలుగా మారుదమో, శిక్షను నొందుదుమో. கர்த்தருடைய நீடிய பொறுமையை நாம் ரட்சிப்பு என்று எண்ணிக்கொண்டு நாம் அதை சரியான விதத்தில் பயன்படுத்தி தேவனண்டையிலே நாம் கிட்டி சேர வேண்டும். దేవుని యొక్క దీర్ఘశాంతము రక్షణని ఎంచుకొని సరైన రీతిలో వాటిని ఉపయోగించుకొని ఆయనకు మనము సమీపించుదుమో. தேவன் எவ்வளவாக அவர் தயவுள்ள தேவனாக இருக்கிறார். దేవుడు ఎంచగానో ఆయన దయగలిగిన దేవుడే ఉన్నారు. 145ஆம் சங்கீதத்தின் 9ஆம் வசனத்திலே 145కి ఇచ్చిన 9వ వాక్యము, கர்த்தர் எல்லார் மேலும் தயவுள்ளவர், அவர் இரக்கங்கள் அவருடைய எல்லா கிரியைகளின் மேலும் உள்ளது.
கர்த்தர் எல்லார் மேலும் தயவுள்ளவராக இருக்கிறார். యెహోవా అందరికీ ఉపకారి అయినారు. அவர் நல்லோர் மீதும் தீயோர் மீதும் தயவுள்ளவர். ఆయన ఇచ్చే మంచి వారికి చెడ్డ వారికి ఆయన దయాదాక్షములు కలిగిన దేవుడు. அவர் நல்லோர் மீதும் தீயோர் மீதும் தன்னுடைய சூரியனை உதிக்க பண்ணி மழையை அவர் பெய்ய பண்ணுகிறார். మంచి వారి మీదను చెడ్డ వారి మీదను సూర్యుని ఉదయించేసి వర్షమును ఆయన కురిపించుచున్నారు. கர்த்தர் எல்லார் மேலும் தயவுள்ளவர். యెహోవా అందరికి దయాదాక్షములు నొందిన దేవుడు. அவர் இரக்கங்கள் அவருடைய எல்லா கிரியைகளின் மேலும் உள்ளது. ఆయన యొక్క కనికరములని చెప్పినప్పుడు క్రియలన్నిటి మీద కనిపించుచున్నది. தேவன் நம் மீது மாத்திரமல்ல, அவர் எல்லார் மேலும் தயவுள்ளவராக இருக்கிறார். దేవుడు మన మీద మాత్రమే కాదు అందరి యందు దయాదాక్షము నొందిన దేవుడే ఉన్నారు. இந்த தேவனுடைய தயவை நாம் சரியான விதத்தில் பயன்படுத்தி கொண்டு தேவன் தயவுள்ளவராக இருக்கிறார், மன்னிக்க தயவுறுத்தவராக இருக்கிறார். ஆகினாலே நம்முடைய ஜீவியத்திலே நம்ம ஒரு நாளும் குணப்பட வேண்டும். நம்முடைய ஆத்மாவை நாம் குணப்படுத்த வேண்டும். ఈ యొక్క దేవుడు క్షమించడానికి దయ కలిగిన దేవుడే ఉన్నారు. అందువలన ప్రతిదినం మన జీవితంలో కూడా సరిదిద్దుకొని మారు మనసు పొందడానికి అప్పగించుకొనవలెను. தேவ தயவு நாம் குணப்படும்படி நம்ம ஏவிக்கொண்டே இருக்கிறது. ఈ యొక్క దేవుని యొక్క అనుగ్రహం అని చెప్పినప్పుడు మనము మారు మనసు పొందినట్లు ప్రేరేపించుచున్నది. இன்றைக்கும் இந்த தேவ தயவு நீ குணப்படும்படி ஏவுகிறது. నీటి కూడా ఈ యొక్క దేవుని యొక్క దయాన్ని చెప్పినప్పుడు మనం మారు మనసు పొందినట్లు ప్రేరేపించుచున్నది. நீ எதிலே குணப்பட வேண்டும். దీని ఎంత కూడా మనము మనల్ని సరిదిద్దుకొనవలెను. ఆత్మలో గుణపడ వేண்டிய காரியம் என்ன? నీ యొక్క ఆత్మలో కూడా సరిదిద్దుకొనవలసిన కార్యం ఏమిటి? நீ சரி செய்ய வேண்டிய காரியம் என்ன? నీవు సరిదిద్దుకొనవలసిన కార్యం ఏమిటి? ஒப்புரவாக்கப்பட வேண்டிய காரியங்கள் என்ன? నీవు సమాధాన పడవలసిన కార్యం ఏమిటి? மனம் திரும்ப வேண்டிய காரியங்கள், మారు మనసు పొందవలసిన కార్యం ఏమిటి? அவருடைய தயவு என்கிறதான அந்த ஐஸ்வரியத்தை நீ அசட்டை பண்ண வேண்டாம். ఆయనకు దయ లేక అనుగ్రహం అనే ఐశ్వర్యమును నిర్లక్ష్యం చేయకూడదు. குணப்படாத இருதயத்துக்கு ஏற்ற தண்டனை உண்டாகும். మారు మనసు పొందిన హృదయముకు తగినట్లుగా శిక్ష విధించబడును. இருதயத்தை கண்ணப்படுத்தி கொண்டால் நாம் குணப்பட முடியாது. హృదయమును కఠినపరచుకొనినప్పుడు మనము సరిపడలేము. அநேக தேவனுடைய வசனங்களை கேட்டவர் நீடிய பொறுமையுள்ளவராக தயவுள்ளவராக இருக்கிறாள் அறிந்திருந்தாலும் தங்களுடைய மனதை கண்ணைப்படுத்துகிறதுனால அவர்கள் குணப்பட முடியாதவர்களாக இருக்கிறார்கள். దేవుని యొక్క వాక్యమును వినినప్పటికీ కూడా అనేక మంది కూడా ఆయన దీర్ఘశాంతమును సహనమును వినిన కూడా మనసుని కఠినపట్టుకొని సరిపడిన వారిగా కనిపించుతున్నారు. அவர்கள் கோபாக்கினை நாளிலே அவர்கள் கோபாக்கினை தங்கள் மேல் குவித்துக் கொண்டே வருகிறார்கள். కోపం యొక్క ఉగ్రహ దినమందు కూడా తన యొక్క ఉగ్రతను తమ మీద కూర్చుకొనిచున్నారు. தேவனுக்கு அதனால் எந்த நஷ்டமும் இல்லை. దాని వలన దేవునికి ఎలాంటి నష్టం లేదు. அவர் தயவுள்ளவராக இருக்கிறார் என்பதற்காக நீ உன்னை கண்ணுமுள்ளவனாக மாற்றிக்கொள்வாய் என்று சொன்னால், நீ குணப்பட விரும்பாமல் இருப்பாய் என்று சொன்னால் உண்மையை நீ கோபாக்கினை குவித்துக் கொண்டே வருகிறாய். దేవుని యొక్క దయ కలిగిన వారుగా ఉండుటను బట్టి నీవు కఠినుడుగాను కోపస్తుడుగా మారుచు ఉండినట్లయితే ఆయనకు ఉగ్రతను నీ మీద కూర్చుకొనిచున్నావు. அவரோ பாவிகளுக்கு வழியை தெரிவிக்கிற தேவனாக ఆయన இருக்கிறார். పాపులకు మార్గమును తెలియజేసే దేవుడే నారు. பாவிக்கு அவர் வழியை தெரிவிக்கிறார். పాపులకు ఆయన మార్గమును తెలియజేయును. அவர் நல்லவராக இருக்கிறபடினால் தயவுள்ளவராக இருக்கிறபடினால் பாவிகளுக்கு வழியை அவர் தெரிவிக்கிறார். మంచివారుగా నా దయ కలిగిన దేవుడుగా ఉండుటను బట్టి పాపులకు ఆయన మార్గమును తెలియజేయును. சங்கீதம் 25:8 பார்க்கிறோம். కీర్తన 25:8 చూస్తున్నాము. கர்த்தர் நல்லவரும் உத்தமருமாயிருக்கிறார், ஆகையால் பாவிகளுக்கு வழியை தெரிவிக்கிறார். 7ஆம் வசனம். என் இளவயதின் பாவங்களையும் என் மீறுதல்களையும் நினையாதிரும். கர்த்தாவே, உம்முடைய தயவு நிமித்தம் என்னை உமது கிருபையின்படியே நினைத்தருளும். கர்த்தர் நல்லவரும் உத்தமருமாக இருக்கிறார். యెహోవా జయాళుడును ఉత్తముడు యథార్థవంతుడి ఉన్నారు. உம்முடைய தயவு நிமித்தம் என்னை உமது கிருபையின்படி நினைத்தருளும். నీ యొక్క దయను బట్టి నీ కృపను బట్టి నన్ను జ్ఞాపకం చేసుకొనుము. அவர் தயவும் கிருபையும் உள்ளவர். ఆయన దయయో కృపయో కలిగిన దేవుడు. கர்த்தர் நல்லவர். యెహోవా మంచి దేవుడు. ஆகினாலே அவர் பாவிகளுக்கு வழியை அவர் தெரிவிக்கிறார். అందువలన ఆయన పాపులకు తన యొక్క మార్గమును కూడా తెలుపు ఉద్దేశించును. சாந்த குணமுள்ளவர்களுக்கு தமது வழிகளை அவர் போதிக்கிறார். న్యాయ విధులను బట్టి ఆయన దీనులను నడిపించును. ஒரு பாவிக்கு அவர் வழி தெரிவிக்கிறார். పాపులకు ఆయన మార్గమును తెలియజేయును. ஒரு பாவிக்கு ஆண்டு தெரிவிக்கிறதான அந்த வழியின் இடையில அவர் வர வேண்டும். పాపులకు ఆయన తెలియజేసిన మార్గం ఎద్దకు వారు రావలిను. பாவிக்கு ஆண்டு காட்டுகிற வழிதான் இயேசு. పాపులకు ప్రభు చూపించిన మార్గమని చెప్పినప్పుడు యేసే ఉన్నారు. இயேசுதான் வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறார். యేసు మార్గమును సత్యమును జీవమునే ఉన్నారు. ஆண்டவர் வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறார். ప్రభు అయితే మార్గమును సత్యమును జీవమునే ఉన్నారు. ஒரு பாவிக்காக ஒரு வழியை தெரிவிக்கிறார். ఒక పాపుల కొరకు ఆయన మార్గమును తెలియజేయ ఉద్దేశించి ఉన్నారు. அந்த நினிவே பட்டணத்திலிருந்து தான் அந்த பாவிகளுக்காக ஆண்டவர் எவ்வளவுதாக பரிதபிக்கிறவராக இருந்தார். నినివే పట్టణంలో కనిపించిన పాపుల కొరకు వారి నిమిత్తము ఎంతగానో జాలిగొనే దేవుడుగా ఉండి ఉన్నారు. அந்த ஜனத்துக்காக நான் பரிதபியாமல் இருப்பேனோ? ఆ జనుల కొరకు నేను జాలిగొనక ఉందునా? யோனா 4:11 வாசிக்கும் போது, యోనా 4వ అధ్యాయం
11 వాక్యంలో చదివినప్పుడు வலதுகைக்கும் இடதுகைக்கும் வித்தியாசம் அறியாது 120,000 பேருக்கு அதிகமான மனுஷரும் அநேக மிருக ஜீவனங்களும் இருக்கிற மகா நகரமாகிய நினைவேக்காக நான் பரிதபியாமல் இருப்பேனோ என்றார். அந்த மகா நகரமாகி நினிவேக்காக நான் பரிதபியாமல் இருப்பேனோ? నినవే మహాపురము విషయంలో నేను విచారపడవద్దా అని అడిగాను. யோனாவே, நீ ஆமணக்குக்காக பரிதபிக்கிறாய். యోనా నీవు చొరచెత్త నిమిత్తముగా నీవు విచారపడుచున్నావు. நான் வலதுகைக்கும் இடதுகைக்கும் வித்தியாசம் அறியாத 120,000 பேருக்கு அதிகமான மனுஷரும் அநேக மிருக ஜீவன்களும் இருக்கிற அந்த நினிவே நகருக்காக நான் பரிதபிக்கிறேன். 120,000 కంటేనో ఎక్కువైన కుడి ఎడమకో ఎరగని జనము బహు పశువులను కల ఈ నినివే మహాపురము విషయంలో నేను విచారపడుచున్నాను. யோனா அந்த பட்டணத்துக்கு நியாய தீர்ப்பு வர வேண்டும் என்று விரும்பினான். యోనా ఇచ్చే ఆ యొక్క పట్టణమునకు తీర్పు రావాలని కోరినాడు. கர்த்தர் அந்த பட்டணம் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பினார். ప్రభు ఇచ్చే ఆ యొక్క పట్టణస్థులు మారుమనసు పొందవలెనని కోరినారు. நினிவே பட்டணத்தின் ஜனங்கள் மனம் திரும்பும்படியாக அவர்கள் தங்களை தாழ்த்தினார்கள். నినివే పట్టణస్థులను చూచినప్పుడు కూడా మారు మనసు పొందినట్లు తమ్ముని తామే తగ్గించుకుని ఉన్నారు. ராஜா முதற்கொண்டு அவனுடைய ஆடு மாடுகள் வரை எல்லாரும் அவர்கள் தங்களை தாழ்த்தி உபவாசித்து மனம் திரும்பினார்கள். రాజు మొదలుకొని పని మనుషుల వరకును ఇడ్లను పశువులంతా కూడా ఉపవాసం ఉండి తగ్గించుకుని మారు మనసు పొందిన நினிவேல் இருக்கிறதான ஜனங்கள் தேவனை விசுவாசித்தார்கள். నినివే పట్టణంలో ఉన్న జనులు దేవుని విశ్వసించి ఉన్నారు. ராஜா முதற்கொண்டு எல்லா ஜனங்களும் உபவாசித்தார்கள். రాజు నుండి జనులందరూ కూడా ఉపవాసం ఉండిరి. அவர்கள் தங்களுடைய பலிகளை விட்டு திரும்பினார்கள். వారైతే తమ యొక్క మార్గములను విడిచి తిరిగి ఉన్నారు. அவரவர் தம் பொல்லாத வழிகளையும் தம்முடைய கையில கொடுமை விட்டு அவர்கள் திரும்பினார்கள். వారైతే తమ యొక్క దుర్మార్గమును విడిచి బలాత్కారమును మానివేసి తిరిగి ఉన్నారు. 3వ அதிகாரம் 10వ வசனத்திலே 3వ అధ్యాయము 10వ వాక్యము, அவர்கள் தங்கள் பொல்லாத வழியை விட்டு திரும்பினார்கள் என்று தேவன் அவர்களுடைய கிரியைகளை பார்த்து தாம் அவர்களுக்கு செய்வேன் என்று சொல்லியிருந்த தீங்கை குறித்து மனஸ்தாபப்பட்டு அதை செய்யாதிருந்தார். அவர் செய்வேன் என்று சொன்ன தீங்கை குறித்து அவர் மனஸ்தாபப்பட்டு செய்யாதிருந்தார். చీతుని చెప్పిన కీడుని గురించి ఆయన పక్షాతాపపడి వాటిని మానేను. ஆனால் யோனா இனி 40 நாளிலே நினிவே பட்டணம் கவிழ்க்கப்பட்டு போகும் என்று சொன்னார். యోనైతే ఇంకా 40 దినములో నినివే పట్టణము నాశనము చేయబడునని ప్రకటించినాడు. நினிவே பட்டணம் அப்படியே கவிழ்க்கப்பட்டு போகும். నినివే పట్టణం అయితే అలాగే పడద్రోయబడును. ஒரு பெரிய பூமி எதிர்ச்சி உண்டாகும். గొప్ప భూకంపము కలుగును. நினிவே பட்டணம் கவிழ்க்கப்பட்டு போகும். నినివే పట్టణము నాశనము చేయబడును. இந்த வார்த்தையை கேட்டபோது எல்லாரும் மனம் திரும்பினார்கள். ఆ మాటను వినినప్పుడు జనులందరూ మారుమనసు పొందిరి. அவர்கள் தங்களுடைய பொல்லாத வழியை விட்டு திரும்பினார் என்று தேவனுடைய கிரியைகளை பார்த்தார். వారైతే తన యొక్క చెడు మార్గములను మానుకొనగా దేవుడు వారి క్రియలను చూచి நாம் அவர்களுக்கு செய்வேன் என்று சொல்லியிருந்த தீங்கை குறித்து அவர் மனஸ்தாபப்பட்டார். నేను వారికి చేయదని చెప్పిన కీడుని గురించి పక్షాతాపపడిను. அதை அவர் செய்யாதிருந்தார். వాటిని ఆయన చేయక మానేను. இதுதான் யோனாவுக்கு விசனமாய் காணப்பட்டது. ఇదే యోనాకు చింతగా కనిపించినది. அந்த ஜனத்தை யோனாவினால மன்னிக்க முடியவில்லை. ఆ యొక్క జనులను యోనా క్షమించలేకపోయాను. அந்த பட்டணம் கவிழ்க்கப்படுவதை அவன் காண வாஞ்சையா இருந்தான். ఆ యొక్క పట్టణము కూడా నాశనము చేయబడట చూడడానికి ఇష్టపడి ఉన్నాడు. கர்த்தரோ அந்த பட்டணம் மனம் திரும்ப வேண்டும் என்று வாஞ்சையாக இருந்தார். ప్రభు అయితే ఆ పట్టణస్థులు మారుమనసు పొందవలెని కోరి ఉండిను. அந்த பட்டணம் மனம் திரும்பின பொழுது அந்த பட்டணத்துக்கு அவர் இரக்கத்தை காண்பித்தார். ఆ యొక్క పట్టణస్థులు మారుమనసు పొందిన ఇక్కడ ఆ పట్టణమునకు ఆయన కనికరమును చూపెను. நினிவேக்காக நான் பரிதபியாமல் இருப்பேனோ? నినివే నిమిత్తముగా నేను విచారపడక ఉందునా? அவர் பாவிகளுக்கு வழியை தெரிவிக்கிறதான தேவன். ఆయన పాపులకు మార్గమును తెలియజేయుచున్న దేవుడు. நம்முடைய தேவன் இன்றைக்கும் தயவுள்ளவராக இருக்கிறார். నీడు మన దేవుడు దయగలిగిన దేవుడే ఉన్నారు. தேவ தயவை நாம் இன்றைக்கும் கூட நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். దేవుని యొక్క దయను నేడు కూడా మనం ఉపయోగించుకొనవలెను. பிதாவாகிய தேவன் தயவுள்ள தேவனாக இருக்கிறார். తండ్రిన దేవుడు దయగలే దేవుడే ఉన్నారు. அதுபோலவேதான் குமாரனாகிய கிறிஸ்துவும் தயவுள்ளதான தேவன். అదే రీతిలో కుమారుడైన క్రీస్తు కూడా దయగలిగిన దేవుడే ఉన్నారు. குமாரனாகிய கிறிஸ்து தயவுள்ளவராக காணப்படுகிறார். కుమారుడైన క్రీస్తు కూడా దయగలిగిన దేవుడే కనిపించున్నారు. நீதிமொழிகள் 8వ அதிகாரம் 35వ வசனத்திலே సామెతలు 8వ అధ్యాయము 35వ వాక్యము, என்னை கண்டடைகிறவன் ஜீவனை கண்டடைகிறான், கர்த்தரிடத்தில் தயவையும் பெறுவான். என்னை கண்டடைகிறவன் ஜீவனை கண்டடைகிறான். నన్ను కనుగొనువాడు జీవమును కనుగొనును. கர்த்தரிடத்தில் அவன் தயவையும் பெறுவான். యెహోవా కటాక్షము వానికి కలుగును. ஒரு மனுஷன் தயவு பெற வேண்டும் என்றால் அவன் இயேசுவை கண்டடைய வேண்டும். ఒక మనిషిని జీవితంలో కటాక్షమును అంతవంటి యేసుని కనుగొనవలెను. இயேசுவிடத்திலே ஒரு மனுஷன் வரும்பொழுதுதான் அவனுக்கு தயவு கிடைக்கிறது. యేసు యొద్దకు ఒక మనుషుడు వచ్చినప్పుడు అతనికి దయ దొరుకుచున్నది. பாவிக்கு தேவன் காண்பிக்கிற வழிதான் இயேசு.
పాపులకు దేవుడు చూపించిన మార్గం అని చెప్పినప్పుడు యేసయ్యన్నారు. பழைய ஏற்பாட்டு காலத்திலே ஒரு மனுஷனுடைய பாவங்கள் பழி செலுத்துவதனாலே மூடப்பட்டது அல்லாமல் மன்னிக்கப்படவில்லை. పాత నిబంధన కాలంలో ఒక మనుషుడు బలి అర్పించినను బట్టి పాపము కప్పబడిన, అయితే అది పాపమునకు క్షమాపణ లేదు. புதிய ஏற்பாட்டு காலத்திலே இயேசுவிடத்தில் வருகிற ஒரு மனுஷனுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. కొత్త నిబంధన కాలంలో ఒక మనుషుడు యేసు యొద్దకు వచ్చినప్పుడు అతని యొక్క పాపములు క్షమించబడును. அவருடைய தயவினால் அவருடைய பாவங்கள் சமுத்திரத்தின் ஆழத்தில் போடப்படுகிறது. ఆయన యొక్క దయను బట్టి ఆ మనిషిని యొక్క పాపంలో సముద్రక లోతునకు వేయబడును. கிழக்குக்கும் மேற்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாக அவருடைய பாவங்களை கொண்டு போய் போட்டு விடுகிறார். తూర్పుకు పడమట ఎంత దూరమో అంత దూరములో నీ పాపములని తీసుకొని వెళ్లి పారవేయును. இயேசு ஒரு மனிதன் கனடையும் போது இரக்கத்தை பெற்றுக் கொள்கிறார். యేసుని ఒక మనుషుడు కనుగొనినప్పుడు కటాక్షమును నొందుచున్నాడు. என்னை கனடைகிறவன் ஜீவனை கண்டடைகிறான். నన్ను కనుగొన్నవాడు జీవమును కనుగొనును. கர்த்தரிடத்தில் அவன் தயவையும் பெறுகிறான். దేవుని ఎదుట కటాక్షం నొందును. இயேசு ஒரு மனுஷன் கனடையும் போதுதான் அந்த தயவை அவன் பெற்றுக் கொள்கிறான். యేసుని ఒక మనుషుడు కనుగొనినప్పుడు ఆ యొక్క దయను పొందుకొని ఇచ్చినాడు. இயேசுவிடத்தில் ஒரு மனுஷன் வரும்போதுதான் அவனுடைய பாவம் மன்னிக்கப்படுகிறது. యేసు యొద్దకు ఒక మనుషుడు వచ్చినప్పుడు అతని యొక్క పాపం క్షమించబడును. ஏனென்றால் இயேசுதான் பிதாவிடத்துக்கு போகிற வழியாக இருக்கிறார். ఎందుకంటే యేసు తండ్రి యొద్దకు వెళ్ళిచున్న మార్గమే నారు. பாவிகளுக்காக தேவன் காண்பிக்கிற வழிதான் இயேசு. పాపుల కొరకు యేసు దేవుడు చూపించే మార్గం యేసే నారు. இயேசு பாவங்களை மன்னிக்கிறவர். యేసు పాపములను క్షమించువారు. மனுக்குலத்தின் பாவங்களுக்காக அவர்தான் பலியான தேவன். ఎందుకంటే మానవుల యొక్క పాపం నిమిత్తముగా ఆయన బలిగా మారిన దేవుడు. பாவத்துக்காக பலியானதான் அந்த இயேசு கிறிஸ்து இன்றைக்கு பாவிகளை மன்னிப்பதற்கு அவர் தயவுபெருத்தவராக இருக்கிறார். పాపుల నిమిత్తంగా బలిగా మారిన యేసుక్రీస్తు నేడు పాపమును క్షమించడానికి దయగలిగిన దేవుడే నారు. நம்முடைய இயேசு இந்த பூமியில் இந்த நாட்களிலே మన యేసు యొక్క భూమిలో ఉండిన దినములందు அவர்கள் சீசர்கள் இயேசுவிடத்தில் வந்து ஒரு காரியத்தை சொன்னார்கள். శిష్యులు యేసు యొద్దకు వచ్చి ఒక కార్యమును తెలియజేసినారు. லூக்கான சுவிசேஷத்தின் 7ஆம் அதிகாரத்தின் 4-5 வசனங்கள்ல பார்க்கிறோம். లూకా సువార్త 7:4-5 వాక్యములు చూడగలము. அவர்கள் இயேசுவினிடத்தில் வந்து அவரை கருத்தாய் வேண்டிக் கொண்டு, நீர் இந்த தயவு செய்கிறதற்கு அவன் பாத்திரனாயிருக்கிறான், அவன் நம்முடைய ஜனத்தை நேசிக்கிறான், நமக்கு ஒரு ஜெப ஆலயத்தையும் கட்டினான் என்றார்கள். இங்கே ஒரு நூற்றுக்கு அதிபதி குறித்து நாம் பார்க்கிறோம். ఇక్కడ శతాధిపతిని గురించి మనం చూస్తున్నాము. இந்த நூற்றுக்கு அதிபதிக்கு ஒரு பிரச்சனை இருந்தது. ఈ యొక్క శతాధిపతికి ఒక సమస్య ఉండినది. அவனுக்கு மிகவும் பிரியமான ஒரு வேலைக்காரன் வியாதிப்பட்டிருந்தான். శతాధిపతికి ప్రియుడైన దాసుడు రోగి చావునకు సిద్ధముగా ఉండినో. மரண அவஸ்தைக்குள்ளாக அவன் காணப்பட்டான். చావునకు సిద్ధముగా ఉండినో. அவன் இயேசு குறித்து கேள்விப்பட்டான். అతడు యేసుని గురించి వినినాడు. அவர் வந்து தன் வேலைக்காரனை குணமாக்க வேண்டும் என்று அவன் வேண்டிக் கொள்ளும்படி யூதருடைய மூப்பரிடத்திலே அவன் வந்தான். ఆయన వచ్చి తన యొక్క దాసుని స్వస్థపరచవలెనని వేడుకొనడానికి యూదుల పెద్దలను అతని యొద్దకు పంపెను. யூதருடைய மூப்பர்கள் அவரிடத்திலே வந்தார்கள். యూదుల యొక్క పెద్దలు కూడా ఆయన యొద్దకు పంపెను. அவரை கருத்தாய் வேண்டிக் கொண்டார்கள். వారి యొద్ద స్వస్థముగా విచారించుకొనెను. நீ தயவு செய்வதற்கு உன் பாத்திரவானாக இருக்கிறான். నీవు ఇక మేలు చేయడానికి అతడు యోగ్యుడు. அவன் நம்முடைய ஜனத்தை நேசிக்கிறான். అతడు తమ యొక్క జనులను ప్రేమించి நமக்காக ஒரு ஜபாலயத்தை அவன் கட்டி கொடுத்தான். మనకు ఒక సమాజ మందిరమును తానే కట్టించెను. ஆம், இயேசு உடனடியாக அவனோடு கூட போனார். యేసు వెంటనే అతనితో పాటు వెళ్ళెను. வீட்டுக்கு சுயமாக வந்து விட்டான். ఇంటి దగ్గరకు వచ్చినప్పుడు நூற்றுக்கு அதிபதி தன் சிநேகிதனை நோக்கி சொல்லுகிறான். శతాధిపతి తన యొక్క స్నేహితులను చూచి చెప్పెను, நீங்கள் உடனடியாக அவரிடத்திலே போங்கள். మీరు వెంటనే ఆయన యొద్దకు వెళ్ళుము. ஆண்டவரை வருத்தப்படுத்த வேண்டாம். ప్రభుని మీరు శ్రమ పెట్టుకుని వద్దు. நீர் என் வீட்டின் வாசலுக்குள்ளே பிரவேசிக்க நான் பாத்திரவான் அல்ல. నీవు నా ఇంటిలో వచ్చడానికి నేను పాత్రుడను కాను. நான் உம்மிடத்திலே வருவதற்கு என்ன பாத்திரவானாக எண்ணவில்லை. నేను నీ యొద్దకు రావడానికి నేను పాత్రుడుగా ఎంచుకున్నట్టు లేదు. ஆனா ஒரே ஒரு வார்த்தை சொல்லும். అయితే మాట మాత్రమే సెలవిమో. அப்பொழுது இந்த வேலைக்காரன் சொஸ்தமாகி விடுவான். అప్పుడు నా దాసుడు స్వస్థపరచబడును. ஒரே ஒரு வார்த்தை சொல்லும். ఒక మాత్రం సెలవిమో. இயேசு இதை கேட்டபோது ஆச்சரியப்பட்டான். యేసు దీనిని వినినప్పుడు ఆశ్చర్యపడినో. இஸ்ரவேலருக்குள்ளும் கூட நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை. ఇశ్రాయేలీయులైనను ఇంత గొప్ప విశ్వాసమును నేను చూడలేదని. இஸ்ரவேலுக்குள்ள இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ఇశ్రాయేలీలో ఇంత గొప్ప విశ్వాసము నేను చూడలేదని మీతో చెప్పుచున్నాను. నేను அனுப்பப்பட்டவர்கள் வீட்டுக்கு திரும்பி போனார்கள். పంపబడిన వారి ఇంటికి తిరిగి వచ్చి வியாதியாய் கிடந்த அங்கே வேலைக்காரன் சுகமடைந்திருந்தான். ఆ దాసుడైతే స్వస్థత నొంది ఉండుట కనుగొనిరి. இயேசு அந்த வேலைக்காரன் அற்புதமாக சுகமாக்கினார். యేసు ఆ యొక్క దాసుని అద్భుత రీతిలో స్వస్థపరిచెను. நான் இஸ்ரவேலுக்குள்ள இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை. ఇశ్రాయేలీలో ఇలాంటి విశ్వాసము నేను కనుగొనలేదు. அந்த నూற்றுக்கு அதிபதி தயவு செய்வதற்கு பாத்திரவானாக இருந்தார். ఆ శతాధిపతి ఆ మేలు చేయడానికి యోగ్యుడిగా కనిపించెను. இயேசு அவனுக்கு தயவு செய்தார். యేసు అతనికి దయచేసి அவனுக்கு பிரியமான அந்த வேலைக்காரனை அவர் சொஸ்தமாக்கினார். అతనికి ప్రియుడైన ఆ యొక్క దాసుని స్వస్థపరిచెను. அந்த தயவை
அவன் பெற்றுக்கொள்வதற்கு காரணமாக இருந்தது என்ன? ఆ యొక్క దయను మేలుని పొందుకోవడానికి కారణంగా ఉండినది ఏమిటి? அவன் ஒரு ஜபாலயத்தை கட்டினது இயேசு கிறிஸ்துவை அவனுடைய வீட்டுக்கு போகும்படியாக ஏவியது. అతడు సమాజ మందిరమును కట్టుటని చెప్పినప్పుడు యేసుక్రీస్తుని అతని ఇంటికి వెళ్ళినట్లుగా ప్రేరేపించెను. அதே வேலைக்காரனுக்கு அந்த தயவு வெளிப்பட்டது அவனுடைய விசுவாசம். పని మనిషినిగా కూడా అతని యొక్క మేలు కలుగుటని చెప్పినప్పుడు అతని యొక్క విశ్వాసమే ఉన్నది. அவனுடைய விசுவாசத்தினாலே அந்த தயவு வெளிப்பட்டது. విశ్వాసం బట్టి ఆయన యొక్క దయ బయలుపడి ఉన్నది. அவனுடைய விசுவாசம் அந்த தயவை அவனுக்கு கொண்டு வந்தது. విశ్వాసమైనది ఆ దయను అతనికి తీసుకొని వచ్చెను. அவனுடைய வேலைக்காரன் சொஸ்தமாக்கப்பட்டான். అతని యొక్క దాసుడు స్వస్థత నొందెను. அந்த தயவை பெற்றுக் கொள்வதற்கு அவன் பாத்திரவானாக இருக்கிறான். దయను పొందుకోవడానికి యోగ్యుడుగా కనిపించెను. தேவனுடைய தயவை நாம் பெற்றுக்கொள்ளும்படியாக அவர் மேல் நாம் விசுவாசம் உடையவர்களாக மாற வேண்டும். దేవుని యొక్క దయను పొందుకోవడానికి ఆయన యందు విశ్వాసం కలిగిన వారుగా మారుదుము. இயேசு நமக்கு தயவு செய்ய விரும்புவார் என்றால் நம்முடைய எல்லா காரியங்களுமே எல்லா பிரச்சனைகளுமே சரியாகிவிடும். యేసు మనకు దయ చేయడానికి కోరినట్లయితే మన సమస్త కార్యములను సమస్యలను కూడా తీర్వు కలుగును. தேவன் தம்முடைய தயவினாலே இந்த பெரிய ரட்சிப்பை நமக்கு தந்திருக்கிறார். దేవుని యొక్క గొప్ప దయను బట్టి గొప్ప రక్షణను అనుగ్రహించినారు. எபேசியர் 2 அதிகாரத்தின் 6-7 வசனத்தில் நாம் வாசிக்கும்போது ఎఫెసీయులకు 2:6-7 వాక్యమును చదివినప్పుడు கிறிஸ்து இயேசுவுக்குள் அவர் நம்மிடத்தில் வைத்த தயவினாலே தம்முடைய கிருபையின் மகா மேன்மையான ஐஸ்வர்யத்தை வருங்காலங்களில் விளங்க செய்வதற்காக கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோட கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோட கூட உட்காரவும் செய்தார். அவருடைய தயவு நம்மை இப்பொழுது உன்னதத்தில் உட்காரும்படியாக செய்திருக்கிறது. ఆయనకు దయని చెప్పినప్పుడు ఇప్పుడు మనలను పరలోకమందు కూర్చుండబెట్టిను. அந்த ஐஸ்வர்யம் தான் நமக்கு விதமாக செய்திருக்கிறது. ఆ యొక్క మహా ఐశ్వర్యము మనకు అలాగా చేసి ఉన్నది. அவர் நம்மிடத்தில் வைத்த தயவினாலே ఆయన మన మీద ఉంచిన దయను బట్టి கிருபையின் மகா மேன்மையான அந்த ஐஸ்வர்யத்தினால் అత్యధికమైన తన యొక్క కృపా మహా ఐశ్వర్యమును బట్టి பாவத்திலே மரித்தவர்களாக இருந்ததான் நம்மை அவரோடு எழுப்பி పాపములో చనిపోయిన వారుగా ఉండిన మనలను ఆయనతో కూడా లేపి உன்னதங்கள் அவரோடு உட்கார வைத்திருக்கிறார். పరలోకంలో ఆయనతో కూడా కూర్చుండబెట్టిను. ஒரு பாவிக்கு உண்டாகிற ரட்சிப்பு அவருடைய தயவு. ఒక పాపికి కలుగుచిన రక్షణని చెప్పినప్పుడు ఆయనకు దయ అయినది. பாவத்திலே மரித்தவர்களாக இருந்ததான் நம்மை எழுப்பி உன்னதத்தில் உட்கார வைத்திருப்பது அவருடைய தயவு. పాపంలో మృతులుగా ఉండిన మనలను లేపి పరలోకమందు ఆయనతో కూర్చుండబెట్టుట ఆయనకు దయ అయినది. தேவனுடைய தயவினால் நாம் உன்னதங்களில் உட்கார்ந்திருக்கிறோம். దేవుని యొక్క దయను బట్టి మనము పరలోకమందు ఆయనతో కూడా కూర్చుండి ఉన్నాము. ஒரு பாவிக்கு உன்னதங்களிலே வாசம் பண்ணுகிற ஒரு பாக்கியத்தை அந்த தயவுதான் கொடுத்திருக்கிறது. ఒక పాపికి పరలోకమందు నివాసం చేయించిన ధన్యతను ఆ యొక్క దయ అనుగ్రహించినది. கிருபையினால் விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டது உங்களாலே உண்டானதல்ல, தேவனுடைய ஈவு, தேவனுடைய தயவு, தேவனுடைய இரக்கம், அவருடைய கிருபை. మీరు విశ్వాసం ద్వారా కృప చేతనే రక్షించబడినారు. ఇది మీ వలన కలిగినది కాదు, దేవుని యొక్క వరమే, ఆయన యొక్క ఈవేనది. ஆம், குமாரனாகிய கிறிஸ்து தயவுள்ள தேவனாக இருக்கிறார். అవును, కుమారుడైన క్రీస్తు కూడా దయ కలిగిన దేవుడే ఉన్నారు. பரிசுத்த ஆவியானவராகிய தேவனும் கூட தயவுள்ளவராக இந்த நாட்கள் அவர் கிரியை செய்து கொண்டு வருகிறார். పరిశుద్ధాత్మ దేవుడు కూడా దయ కలిగిన దేవ ఈ యొక్క దినములో క్రియ చేయించున్నారు. இந்த கிருபையின் காலம் பரிசுத்த ஆவியானவரின் காலமாக ఈ యొక్క కృపా కాలం అని చెప్పినప్పుడు పరిశుద్ధాత్మ యొక్క కాలమే ఉన్నది. ஆம், பரிசுத்த ஆவியானவரும் கூட அவர் கிருபை நிறைந்தவராக இருக்கிறார். అవును, పరిశుద్ధాత్మ దేవుడు కృపా నిండిన దేవుడే ఉన్నారు. அவருடைய கிருபை நிமித்தமாகவும் இரக்கத்தின் நிமித்தமாக இந்த மகா பெரிய ரட்சிப்பை அவர் நமக்கு தந்தார். ఆయన యొక్క కృపను బట్టి ఆయన కనికరమును బట్టి గొప్ప రక్షణను మనకు అనుగ్రహించినారు. ஆம், தேவனுடைய தயவு வெளிப்பட்ட பொழுது பரிசுத்த ஆவியானுடைய இரக்கம் நமக்கு கிடைத்திருக்கிறது. దేవుని యొక్క దయలు పడినప్పుడు పరిశుద్ధాత్మ యొక్క కనికరము మనకు ప్రత్యక్షమాయెను. తీతు 3 அதிகாரத்தின் 4-5 வசனங்களை வாசிக்கும்போது తీతు 3:4-5 వాక్యమును చదివినప్పుడు நம்முடைய இரட்சகராகிய தேவனுடைய தயையும் மனுஷர் மேலுள்ள அன்பும் பிரசன்னமான போது நாம் செய்த நீதியின் கிரிகளின் நிமித்தம் அவர் நம்மை ரட்சியாமல் தமது இரக்கத்தின்படி மறுஜென்ம முழுக்கினாலும் பரிசுத்த ஆவியினுடைய புதிதாக்குதலினாலும் நம்மை ரட்சித்தார். பரிசுத்த ஆவியினுடைய புதிதாக்குதலினாலே நம்மை ரட்சித்தார். పరిశుద్ధాత్మ మనకు నూతన స్వభావమును కలిగించేట ద్వారా మనల్ని రక్షించును. அவருடைய தயவு நம்மேல் பிரசன்னமானது. ఆయన యొక్క కనికరము మన మీద ప్రసన్నమాయెను. அவருடைய தயவுதான் நமக்கு கிடைத்திருக்கிறதான இந்த அபிஷேகம். ఆయన దయని చెప్పినప్పుడు మనకు దొరికిన ఈ అభిషేకమే ఉన్నది. தேவன் தம்முடைய தயவினாலே நமக்கு இந்த அபிஷேகத்தை கொடுத்திருக்கிறார். దేవుని యొక్క దయ వలన ఈ అభిషేకమును ప్రభు మనకు అనుగ్రహించినారు. தேவனுடைய தயவுதான் நமக்கு இந்த பின்மாரியை கொடுத்திருக்கிறது. దేవుని యొక్క దయని చెప్పినప్పుడు ఇక కడవరి వర్షమును దయచేసి ఉన్నది. நீதிமொழிகள் 16-15 வாசிக்கும்போது సామెతలు 16-15 చదివినప్పుడు ராஜாவின் முகக்களையில் ஜீவன் உண்டு, அவனுடைய தயை பின்மாறி பெய்யும் மேகத்தை போல் இருக்கும். ராஜாவுடைய தயவுதான் பின்மாரியின் மழை.
రాజు యొక్క దయని చెప్పినప్పుడు కడవరి వర్షమేనిది. ராஜாவின் தயை பின்மாறி பெய்யும் மேகத்தை போல இருக்குமாம். రాజు యొక్క ముఖ ప్రకాశం వలన జీవము కలుగును, కటాక్షమైనది కడవరి వాన మబ్బు. தேவனுடைய தயவுதான் அபிஷேகத்தை அனுப்பியது. దేవుని యొక్క కటాక్షం అని చెప్పినప్పుడు అభిషేకమును పంపించును. தேவனுடைய தயவினால்தான் நாம் அபிஷேகம் பெற்றுக்கொண்டோம். దేవుని యొక్క దయను బట్టి మనం అభిషేకమును పొందుకొని నామా. தேவனுடைய ஆவியினாலே நாம் புதிதாக்கப்பட்டிருக்கிறோம். దేవుని యొక్క ఆత్మ చేత మనము నూతన పరచబడి నామా. பரிசுத்த ஆவி அன்றைக்கு நம் நடுவிலே கிரியை செய்து கொண்டு வருகிறார். పరిశుద్ధాత్మ దేవుడు నేడు మన మధ్యలో క్రియ చేస్తున్నారు. இஸ்ரவேல் ஜனங்களை வனாந்திரத்திலே வழிநடத்தும்படியாக தேவன் தம்முடைய நல்ல ஆவியை அனுப்பினார் என்று நெகேமியா 9:20 வாசிக்கிறோம். నెహెమ్యా 9:20 వాక్యంలో ఇశ్రాయేలు జనులను నడిపించడానికి అరణ్యములో పంపించినారు. அவர்கள் அரணான பட்டணங்களையும் செழுமையான பூமியையும் கட்டிக்கொண்டு 9:20 அவர்களுக்கு அறிவை உணர்த்த உம்முடைய நல்ல ஆவியை கட்டளையிட்டி அவர்கள் வாய்க்கு உம்முடைய மன்னாவை அருளி அவர்கள் தாகத்துக்கு தண்ணீரை கொடுத்தீர். நீர் அவர்களுக்கு அறிவை உணர்த்த உம்முடைய நல்ல ஆவியை கட்டளையிட்டேன். వారికి బోధించడానికి నీకు ఉప ఆత్మలను దయచేసితివి. நீர் உம்முடைய மிகுந்த மன உருக்கத்தின்படி அவர்களை வனாந்திரத்தில் கைவிடவில்லை. నీవు ఇచ్చిన మన్నా ఈయకనే వారిని నీకు దాహమునకు వారికి అరణ్యములో విడిచిపెట్టలేదు. அவர்களை வழிநடத்த பகல்ல மேகஸ்தம்பம் அவர்களை வெளிச்சத்தை அவர் நடக்க வேண்டிய வழியை காட்ட இரவில் அக்னி ஸ்தம்பம் அவர்களை விட்டு விலகவில்லை. వారి పగటి వేళ దానిలో నడిచడానికి మేఘస్తంభమును, రాత్రిలో అగ్ని స్తంభం నుంచి వారిపైన వెలుగునిచ్చెను. அவர்களுக்கு அறிவை உணர்த்த உம்முடைய நல்ல ஆவியை கட்டளையிட்டேன். వారికి బోధించడానికి నీకు ఉప ఆత్మలను దయచేసితివి. அவர்கள் வாய்க்கு உம்முடைய மன்னாவை அருளி அவருடைய தாகத்துக்கு தண்ணீரை கொடுத்தேன். నీవు ఇచ్చిన మన్నా ఇయ్యే మానలేదు, వారికి దాహమునకు ఉతకం ఇచ్చితివి. ஆம், இந்த வனாந்திர மார்க்கத்திலே நமக்கும் கூட அறிவை உணர்த்த தேவன் தம்முடைய நல்ல ஆவியை தம்முடைய தயவினால் தந்திருக்கிறார். ఈ యొక్క అరణ్య మార్గంలో మనకు బోధించడానికి ప్రభు మనకు మంచి ఆత్మను దయచేసి ఉన్నారు. இவர்கள் தேவனுடைய ஆவி நடத்தப்படுறார்களோ தேவனுடைய புத்திரர். ఎందరు దేవుని యొక్క ఆత్మ చేత నడిపింపబడిచున్నారో వారు దేవుని యొక్క కుమారులు. ஆம், தேவன் தம்முடைய நல்ல ஆவியை நமக்கு கட்டளையிட்டிருக்கிறார். దేవుడు ఆయనకు మంచి ఆత్మలను మనకు అనుగ్రహించి ఉన్నారు. பரிசுத்த ஆவியை அவருடைய தயவினாலே நாம் பெற்றிருக்கிறோம். పరిశుద్ధాత్మను ఆయన యొక్క దయ వలన పొంది నామా. தேவ தயவுக்கு நாம் பாத்திரவான்கள் நடந்து கொள்ள ఈ வேண்டும். యొక్క దేవుని యొక్క దయకు పాత్రలుగా నడుచుకొనవలెను. பிதாவாகிய தேவன் அவர் தயவுள்ளவராக இருக்கிறார். తండ్రి అయిన దేవుడు దయగలిగిన దేవుడే నారు. அவருடைய தயவினாலே நாம் இந்த ஜீவியத்தை செய்கிறோம். ఆయన యొక్క దయను బట్టి ఈ యొక్క జీవితమును మనం చేయుచున్నాము. அவருடைய தயவு நமக்கு கடைசியாக செய்கிற காரியம் என்ன? ఆయన యొక్క దయ చివరిగా మనకు చేయించిన కార్యం ఏమిటి? அவருடைய தயவுதான் நம்முடைய நீடிய வாழ்வு. ఆయన యొక్క దయని చెప్పినప్పుడు మనకు దీర్ఘాయువు ఉన్నది. 30 சங்கீதம் 5 வசனத்தில் அவருடைய தயவுதான் நீடிய வாழ்வு என்று 9వ కీర్తన 5వ వాక్యంలో ఆయన దయ మనకు దీర్ఘాయుష్య ఉన్నది. அவருடைய கோபம் ஒரு நிமிஷம், ஆம், அவருடைய கோபம் ஒரே ஒரு நிமிஷம், அவருடைய தயவோ நீடிய வாழ்வு. அவருடைய தயவோ நீடிய வாழ்வு. சாயங்காலத்தில் அழுகை தங்கும், சாயங்காலத்திலே அழுகை தங்கும், விடியற் காலத்திலே களிப்புண்டாகும். விடிய காலத்திலே களிப்பு உண்டாகிவிடும். ఆయన యొక్క దయ అనేది మనకు దీర్ఘ శాంతమైనది. அவருடைய கோபம் ஒரே ஒரு நிமிஷம், ఆయన కోపం ఒక నిమిషం మాత్రమే. அவருடைய தயவோ நீடிய வாழ்வா. ఆయన యొక్క దయని చెప్పినప్పుడు దీర్ఘాయుషు. அவருடைய கோபத்துக்கு அவருடைய தயவுக்கு வித்தியாசத்தை பாருங்கள். ఆయన కోపమునకు ఆయన దయకు భేదమును చూడండి. அவருடைய கோபம் ஒரு நிமிஷம், ఆయన కోపం ఒక నిమిషము. அவர் நம்ம மேல் கோபமாக இருப்பது ஒரு நிமிஷம். ఆయనకు మన మీద కోపంగా ఉండట ఒక నిమిషమేనది. ஆம், இமைப்பொழுது உன்னை கைவிட்டேன், నిమిషం మాత్రమే నేను విసర్జించితిని. உருக்கமான இரக்கத்தால் உன்னை நான் சேர்த்துக் கொள்வேன். గొప్ప వాత్సల్యం చేత నేను నిన్ను సమకూర్చుకొందును. அவருடைய கோபம் ஒரே ஒரு நிமிஷம், ఆయన కోపం ఒక నిమిషం మాత్రమే. ஆனா அவருடைய தயவு நமக்கு நீடிய வாழ்வு. ఆయనకు దయని చెప్పినప్పుడు దీర్ఘాయుష్యమైనది. அவருடைய கோபத்தினாலே நாம் சாயங்காலத்தில் அழலாம், ఆయన కోపం బట్టి మనము సాయంకాలమున ఏడ్చుదుము. ஆனால் விடிய காலத்தில் களிப்பு உண்டாகிவிடாது அவருடைய தயவு. ఉదయ కాలమున ఆయనకు మనకు సంతోషం కలుగును, అదే ఆయనకు దయ. சாயங்காலத்தில் அழுகை தங்கும், விடிய காலத்தில் களிப்பு உண்டாகும். సాయంకాలం ఏడ్చుదుము, ఉదయ కాలమున సంతోషించుదుము. அவனுடைய கோபத்தினால் நாம் அழ முடியாத சூழ்நிலைகள் உண்டாகலாம். ఆయన కోపం బట్టి మనం ఏడ్చే సందర్భంలో కలగవచ్చును. அந்த கோபம் ஒரே ஒரு நிமிஷம், ఆ కోపము ఒక నిమిషం మాత్రమే. விடிய காலம் உண்டானால் களிப்பு உண்டாகிவிடும். ఉదయ కాలం వచ్చినప్పుడు మనకు సంతోషం కలుగును. அவருடைய கோபம் ஒரு நிமிஷம், அவருடைய தயவுதான் நமக்கு நித்திய ఆయన வாழ்க்கை. కోపం నిమిషం మాత్రమే ఉండును, ఆయనకు దయ నిత్య కాలము జీవించును. தேவனுடைய தயவினால் நமக்கு ஒரு நீடிய வாழ்வு வைத்திருக்கிறார். దేవుని యొక్క దయ వల్ల మనకు దీర్ఘాయుష్య దీని ఉన్నది. அதனால்தான் தேவன் இந்த பூமியிலே நாம் செய்ய தவறுகள் நிமித்தமாக அவர் நம்மை சிட்சித்து நீடிய வாழ்வுக்காக அவர் தகுதிப்படுத்துகிறார். అందువలన దేవుడు ఈ భూమిలో చేసిన తప్పిదమును శిక్షించి దీర్ఘ కాలం కొరకు మనల్ని యోగ్యులుగా చేయును. அவருடைய தயவு நம்மை குணப்படும்படி இந்த ராத்திரி வேளையிலும் ஏவுகிறது என்பதை நாம் உணர்வோமா? ఆయనకు దయ అనేది మనము మారుమనస్సు పొందడానికి ఈ రాత్రి కాలంలో ప్రేరేపించుచున్నది గ్రహించుకుందుము. நம்முடைய முழங்கால்களை முடக்கவும், మనము మోకరించుదుము. தயவுக்கு முன்பாக முழங்கால்களை முடக்கவும். దేవుని యొక్క దయ ఎదుట మనము మోకరించుదుము. கோபம் ஒரு நிமிஷம்,
కోపము ఒక నిమిషము, దైవ நீண்டிய வாழ்வு. ఆయన యొక్క దయని చెప్పినప్పుడు దీర్ఘకాలము. தேவ தயவுக்காக நாம் காத்திருப்போமா? దేవుని యొక్క దయ కొరకు మనము కనిపెట్టుకొని ஆண்டவரே உம்முடைய தயவினால் எங்களுக்கு இரக்கம் செய்யும் என்று கேட்போமா? ప్రభు ఆ యొక్క దయ వల్ల మాకు కనికరము చూపమని అడిగేదమా? தேவன் இந்த தயவு செய்வதற்கு நீ பாத்திரவானாக இருக்கிறாயா? దేవుడి యొక్క దయ చూపించడానికి నీవు యోగ్యుడిగా కనిపించున్నావా? இந்த தயவை பெற்றுக்கொள்ளக்கூடிய விசுவாசம் உனக்குள்ள உண்டா? ఈ యొక్క దయను పొందుకోవడానికి విశ్వాసం నీలో కనిపించున్నదా? அப்படியானால் கர்த்தர் சொல்வான், விசுவாசம் உன்னை ரட்சித்தது. అలాగైతే ప్రభు చెప్పిన నీ విశ్వాసం నిన్ను రక్షించెను. உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. నీ యొక్క విశ్వాసం నిన్ను రక్షించెను. எத்தனை பேரால் இந்த தேவ தயவை விசுவாசிக்க முடிகிறது? ఎంతమంది యొక్క దేవుని యొక్క దయను విశ్వసించగలరు? தேவ தயவை விசுவாசிக்கிறவங்க முழங்கால் படிடுங்க. దేవుని యొక్క దయను విశ్వసించే వారు మోకరించండి. அவங்களுக்கு தேவன் இன்றைக்கு தயவை காண்பிக்க போகிறார். వారికి దేవుడు నేడు దయని చూపించును. அவருடைய தயவு நிமித்தமாக ఆయన యొక్క దయను బట్టి அவருடைய பாவங்கள் இன்றைக்கு மன்னிக்கப்பட போகிறது. పాపముల నేడు క్షమించబడును. அவருடைய தயவு நிமித்தமாக ఆయన యొక్క దయను బట్టి உனக்கு இரக்கம் கிடைக்க போகிறது. నీకు కనికరము దొరుకును. அவருடைய தயவு நிமித்தமாக ఆయన యొక్క దయను బట్టి உன்னுடைய வியாதி சுகமாக்கப்பட போகிறது. స్వస్థపరచబడును. அவருடைய தயவு நிமித்தமாக ఆయన యొక్క దయను బట్టి உன்னுடைய அழுகை களிப்பாக மாற போகிறது. నీ ఏడుపు సంతోషముగా మారును. ராத்திரிலே அழுகை தங்கும், రాత్రిలో ఏడుపు నిలిచును. விடிய காலத்திலே களிப்பு உண்டாகும். ఉదయకాలమున ఉల్లసించెదవు. தேவ தயவினாலே உன்னுடைய அழுகை களிப்பாக மாற போகிறது. దేవుని యొక్క దయను బట్టి నీ ఏడుపు కూడా ఉల్లసించుగా தேவ మారును. தயவினாலே உன் துக்கம் சந்தோஷமாக மாற దేవుని போகிறது. యొక్క దయను బట్టి నీ దుఃఖము సంతోషముగా தேவ మారును. தயவினாலே உன் பாவங்கள் மன்னிக்கப்பட போகிறது. దేవుని యొక్క దయను బట్టి నీ పాపములు క్షమించబడును. அவருடைய மன்னிக்க தயவெடுத்திருக்கிறார் என்கிறதான அந்த ஐஸ்வர்யத்தை நாம் அசட்டை பண்ண வேண்டாம். దేవుడు క్షమించడానికి దయగలవారు. ఆయనకు ఐశ్వర్యమును నిర్లక్ష్యం அவருடைய చేయవద్దు. தயவு இரக்கம் என்கிற ஐஸ்வர்யத்தை நாம் அசட்டை பண்ண வேண்டாம். ఆయనకు దయ కనికరమైన ఐశ్వర్యమును నిర్లక్ష్యం తునీకరించవద్దు. நம்முடைய தேவன் ஐஸ்வர்யம் உள்ளவராக இருக்கிறார். దేవుడు ఐశ్వర్యవంతుడే. அவருடைய தயவு என்கிற அந்த ஐஸ்வர்யத்தை நாம் இன்றைக்கு பெற்றுக்கொண்டு கடந்து போவோம். ఆయన దయని ఐశ్వర్యమును నేడు పొందుకొని తిరిగి వెళుదుమా? தேவ தயவு உன்னை குணப்படும்படி ஏவுகிறது. దేవుని యొక్క దయ నీవు మారు మనసు పొందినట్లు ప్రేరేపించును. நீ குணப்பட வேண்டிய காரியம் என்ன? నీవు మారు మనసు పొందవలసిన కార్యం மனம் ఏమిటి? திரும்ப வேண்டிய காரியம் என்ன? నీవు సరిపడవలసిన కార్యం ఏమిటి? விட்டுவிட வேண்டிய காரியம் என்ன? విడిచిపెట్టవలసిన కార్యం ఏమిటి? மனஸ்தாபப்பட வேண்டிய காரியம் என்ன? మనస్తాపపడవలసిన కార్యం ఏమిటి? அவருடைய சமூகத்தில் இரக்கத்துக்காய் கெஞ்சுவோம். దేవుని యొక్క సన్నిధానములో కనికరము కొరకు బతిమిలాడేదుమా? தயவுக்காக காத்திருப்போம். దయ కొరకు కనిపెట్టుకొనిందుమా? அவர் தயவு பெருத்தவர். ఆయన దయ పెరిగిన దేవుడు. அவருடைய தயவு இன்றைக்கு நமக்கு கிடைக்கட்டும். ఆయన దయ నేడు మనకు దొరకనిమా? அந்த தயவுக்கு முன்பாக நம்மை ఆ தாழ்த்துவோம். దయ ఎదుట మనల్ని తగ్గించుకుందుమా? ஆண்டவரே என்னை குணமாக்கும் என்று கேட்போம். ప్రభువా నన్ను స్వస్థపరచమని అడిగేదుమా? என்னை குணப்படுத்தும் என்று கேட்போம். నన్ను సరి చేయమని అడిగేదుమా? நான் குணப்பட விரும்புகிறேன். నేను మారు మనసు పొంద కోరుచున్నాను. என் ஆத்துமாவை குணமாக்கும். నా యొక్క ఆత్మను స్వస్థపరచమా? என் சரத்தை குணமாக்கும். నా శరీరమును స్వస్థపరచమా? என் ஆத்துமாவை ஆரோக்கியமாக்கும். నా శరీరమును ఆరోగ్యం చేయమా? என் ஆத்துமாவின் அசுசிகளை அகற்றும். నా శరీరమున కల్వెసమును తొలగించుమా? என் குறைவுகளை மன்னியும். నా యొక్క లోపమునతో క్షమించుమా? என்னுடைய தவறுகளிலிருந்து என்னை விடுதலை ஆக்கும். నా తప్పిదం నుంచి నన్ను విడిపించుమా? உம்முடைய கிருபை இரக்கம் தயவு என்கிற ஐஸ்வர்யத்தை நான் அசட்டை பண்ணவில்லை. నీ కృప కనికరము దయని మహా ఐశ్వర్యమును నేను నిర్లక్ష్యం చేయలేదు. ஐஸ்வர்ய சம்படராகி உம்மிடத்தில் நான் வருகிறேன். ఐశ్వర్య సంపన్నుడైన నీ ఎద్దుకు నేను వచ్చుచున్నాను. நீ இப்படிப்பட்ட ஐஸ்வர்யமுடையவராக இருந்தும் என் நிமித்தம் தரித்திரரானீரே. ఇలాంటి ఐశ్వర్యము కలిగిన దేవుడుగా ఉండి నా నిమిత్తముగా దారిద్రుడుగా మార్చబడితివి. என்னை ஐஸ்வர்யவானாக மாற்றும்படி நீ தரித்திரரானீரே. నన్ను ధనవంతునిగా మార్చే నిమిత్తం నీవు దారిద్రుడుగా మారి నావా? அந்த தயவண்டிலே நான் வருகிறேன். ఆ దయ ఎద్దుకు నేను వచ్చుచున్నాను. உம்முடைய இரக்கத்தை காண்பியும். నీ కనికరమును నాకు చూపించుమా? உம்முடைய தயவை காண்பியும். ఆ దయను నాకు చూపించుమా? உம்முடைய தயவு எனக்கு உண்டாகட்டும். ఆ దయ నాకు కలగనిమా? உம்முடைய இரக்கம் எனக்கு கிடைக்கட்டும். ఆ కనికరము నాకు దొరకనిమా? மகிமையான காரியத்தை ஜீவித்தினை செய்யும். మహిమగల కార్యమును నా జీవితంలో నీవు చేయమా? உம்முடைய கரத்தினை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறேன் என்று சொல்லுவோம். నీ యొక్క హస్తములో నన్ను తగ్గించుకొని అప్పగించుకున్నానని చెప్పుమా? அவருடைய தயவுக்கு பாத்திரவான்களாக மாறுவோம். ఆయన దయకు మనము పాత్రలుగా మారి அவருடைய தயவை பெற்றுக்கொண்டு கடந்து ఆయన போவோம். దయను పొందుకొని తిరిగి వెళ్ళదుమా? அவர் நமக்கு உதவி செய்வாராமே. ఆయన మనకు సహాయం చేయను. நசவுலகந்து நிலமிழ்ந்து என்னை பாசக்கரமதால் நீ தூக்கி நீரே. நசவுலகந்தனில் அமிழ்ந்த என்னை பாசக்கரமதால் நீ தூக்கி நீரே. நீசனம் என்னையும் சாயலாய் மாற்றிடு வாசம் செய்யவும் உடன். நீசனம் என்னையும் சாயலாய் மாற்றிடு வாசம் செய்யவும் உடன். கருணை உந்தன் தயவு பெரிதே கலக்கலம் எந்தன் கரங்களை தட்டி விசுவாசத்தோடு கருணை உந்தன் தயவு பெரிதே கலக்கலம் எந்தன்
கலகலமெந்தன்மே கருண்யனே உந்தன் தயவு பெரிதே கலகலமெந்தன்மே மேன்மை ஏதும் என்னில் இல்லையே யாவும் கிருபையன்றோ 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 bakara bakatuna libakatura bakara rabakatura ஆண்டவரே தயவாயிரும் கிருபையாயிரும் இரக்கமாயிரும் சிரபகரபகதுரபகரபகதுரபலகதுரா ஆமென். சாயங்காலத்திலே அழுகை தங்கும், விடியற் காலத்திலோ களிப்பு உண்டாகிவிடும். அழுகையோடு கண்ணீரோடு தேவ சமூகத்தினை காணப்படுகிறாயா? அவருடைய தயவுக்காக இப்பொழுது காத்திரு. விடியற்கார வரும் பொழுது உன்னுடைய அழுகை களிப்பாக மாறிவிடும், உன்னுடைய துக்கம் சந்தோஷமாக மாறிவிடும். ஏனென்றால் உன்மேல் உன் தேவன் தயவு பொறுத்தவராக இருக்கிறார். அந்த தயவு என்கிற ஐஸ்வர்யத்தோடு நாம் கடந்து போவோம். நீ இன்னும் தரித்திரனாக இருக்க வேண்டாம். அந்த ஐஸ்வர்யத்தை எடுத்துக்கொள், தயவு என்கிற ஐஸ்வர்யத்தை பெற்றுக்கொள். சிபாக்கா தீரா, தேவன் தயவு பெருத்தவர், மன்னிக்க தயவு பெருத்தவர், சுகமாக்க தயவு பெருத்தவர், விடுவிக்க தயவு பெருத்தவர். யாரபா ஷிகபாலா தீராபானா கரானா தூரியானா வம்ஷாரபாலியா கதிரானா வம்ஷாரபானியாரா. ஹalleluya. உந்தன் தயவு பெரிதே கலகலமெந்தன்மே கருண்யனே உந்தன் தயவு பெரிதே கலகலமெந்தன்மே மேன்மை ஏதோ என்னில் இல்லையே யாவும் கிருபையன்றோ மேன்மை ஏதோ என்னில் இல்லையே யாவும் ஓலா சிகமானியா துரவோலா. கருண்யனே உந்தன் தயவு பெரிதே கலகலமெந்தன்மே கருண்யனே உந்தன் தயவு பெரிதே கலகலமெந்தன்மே மேன்மை ஏதும் என்னில் இல்லையே யாவும் கிருபையன்றோ என்னில் இல்லையே யாவும் திக்கரபாலா ஹத்தினாரியானா மம்ஷரபாலா திக்கரபாலா ஹத்தினாரியானா மம்ஷிரபாலா கதினாரியானா மம்ஷரபாலா கதுரே லிபரபக்கரானா துரியானா மம்ஷரபாலியா கதினாரியானா மம்ஷரபாலா கதுரா. ஆமென். அந்த 100க்கு அதிபதி சொன்னான், ஒரே ஒரு வார்த்தை, உம்மிடத்தில் வருவதற்கு நான் பாத்திரவான் அல்ல, அந்த தயவை பெற்றுக்கொள்ள நான் பாத்திரவான் அல்ல, நான் உம்மிடத்தில் வர பாத்திரவான் அல்ல, நீரும் கூட என் வீட்டுக்கு வர நான் பாத்திரவான் அல்ல. ஆனா ஒரே ஒரு வார்த்தை சொல்லும், என் வேலைக்காரன் சொஸ்தமாகி விடுவான், என் வேலைக்காரன் சொஸ்தமாகி விடுவான். அந்த விசுவாசத்தை இயேசு கண்டார். அந்த 100க்கு அதிபதிக்கு தயவு பாராட்டினார். அவனுடைய வேலைக்காரன் அவர் சுகமாக்கி விட்டார். இந்த ராத்திரி வேளை உன் விசுவாசத்தை கர்த்தர் காண்கிறார். நீ தயவுக்கு பாத்திரவானாக இருப்பாய் என்றால் உன்னுடைய வியாதியை கர்த்தர் சுகமாக்குவார். நீ யாருக்காக ஜெபிக்கிறாய் அவர்களுக்கு ஒரு விடுதலை கிடைக்கும். ஆமென். கர்த்தர் இறங்குகிறார். உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. இன்றைக்கு வியாதி அவர் சுகமாக்குவார், பலவீனங்களை மாற்றுவார், பாவங்களை மன்னிப்பார். அவர் தயவு பெருத்தவராக நம்மேல் வந்து தமது கிருபையை ஊற்றிக் கொண்டிருக்கிறார். கிருபையினாலே விடுதலையை பெற்றுக் கொள்ளுங்கள். ஜெயத்தோடு கடந்து போவோம். ரபானா சீகமானியா லாதானா தீகாரா வம்ஷாரா பாலியா கதினா ரியா நமாம் ஷீரபாலா கதுரா நமாம் ஷாரா பாலியா. என் கிருபை போதும் இன்று திவா இன்பல வீணத்தில் பெலனானிரி. என் கிருபை போதும் இன்று திவா இன்பல வீணத்தில் பெலனானிரி. பரிதவை திடும் ஆசரியனிரி பரிவிடம் சுமந்தீரன்றோ. பரிதவை திடும் ஆசரியனிரி பரிவிடம் சுமந்தீரன்றோ. பரிதவை திடுங்கள் ஆசரியனிரி பரிவிடம் சுமந்தீரன்றோ. பரிதவை திடுங்கள் ஆசரியனிரி பரிவிடம் சுமந்தீரன்றோ. உடைய தயவுக்காக கெஞ்சுகிறோம். உடைய ஜனத்தின் மீது உடைய தயவை பொழிந்தருளும் ஆண்டவரே. உடைய தயவை பொழிந்தருளும். எல்லாரும் மீது தயவு உண்டாகட்டும், விடுதலை உண்டாகட்டும். தயவுள்ள தேவன், தயவுள்ள தேவன். ரபா ரபானியா கதுரா பாலாக்கா ரபானியா சியாரா லிகது நாரியானமாம் சீரா பாலாக்கா தீனா மங்க ரபாலா கதுரா. ஆமெலா
ஆமென். அருமையான தேவனுடைய பிள்ளையே, அவருடைய தயவு உன்னை குணப்படும்படியாக ஏவுகிறது. உன் இருதயத்தை நீ கண்ணப்படுத்த வேண்டாம். நீ விட்டு விடும்படி ஆண்டு சொல்லுகிற காரியத்தை விட்டுவிடு. வெறுத்து விடும்படி சொல்லுகிற காரியத்தை வெறுத்து விடு. உன்னுடைய அக்கிரம நினைவுகளை உன்னை விட்டு அகற்றிவிடு. உன்னுடைய பாவத்தை உனக்கு தூரமாக்கி விடு. கர்த்தர் உனக்கு இரக்கத்தை காண்பிக்க விரும்புகிறார். உன் இருதயத்தை இன்னும் கண்ணப்படுத்தி கொண்டிருக்க வேண்டாம். அவருடைய தயவு பெருத்த தேவனுக்கு முன்பாக உன்னை தாழ்த்து இரக்கத்தை சம்பாதித்துக் கொள். அபாரியா சீக்கமானியா துரா லிபக திரபானியா சியாரபாலே கதுனே ரிதுனா மன்கரா நதுரியா நமம் சேரபாலக தினாரியா நமம் சேரா அன்னால் நிமிருக்கேனையா ஒரு நாளும் தயை கண்டேனையா அன்னால் நிமிருக்கேனையா தயை பெரிதையா இன்னும் தயை பெரிதையா தயை பெரிதையா இன்னும் தயை பெரிதையா ஒரு நாளும் தயை கண்டேனையா அன்னால் நிமிருக்கேனையா ஒரு நாளும் தயை கண்டேனையா அன்னால் நிமிருக்கேனையா தயை பெரிதையா இன்னும் தயை பெரிதையா 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 ரபகதுரபாலா நிகரபகதுனாரியா நபம் சேரபாலியா நபகதுரபாலா சிபகதுரபகரபகதுரா திமனகதுரபகரபாலா கதுரபகரபாலா கதுரபகரபாலா. ஆமென், ஆமென். தேவனுடைய தயவு நம்மேல் எவ்வளவு பெரிதாக இருக்கிறது. அந்த தயவை எத்தனை பேர் ஒத்துக்கொள்றீங்க? எத்தனை பேர் அந்த தயவை விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் அந்த தயவை பெற்றுக்கொண்டீங்க? தேவன் எவ்வளவாய் தயவுள்ளவராக இருக்கிறார். அவர் எவ்வளவு இரக்கமுடையவராக இருக்கிறார். நாம் அசட்டை பண்ண வேண்டாம். அந்த தயவுக்கு பாத்திரவான்களாக மாறுவோம். நம்முடைய தயவுக்கு தயவுள்ள தேவனிடத்தில் நம்முடைய தீவியத்தை நாம் ஒப்பு கொடுப்போமாக. ரிதுரபகரபலகதினாரியா நமம் சிரபலகதுரா. ஆமென், அல்லேலூயா, ஆமென். அந்த தயவுள்ள கரத்தில் ஒப்பு கொடுப்போம். ஆண்டவர் உண்மையில் அவ்வளவு தயவா இருக்கிறார். இன்னைக்கு தேவ சமூகத்தில் வந்து சத்தியத்தை கேட்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகள் மீது அதிக தயவுள்ளவராக அவர் இருக்கிறார். அந்த தயவு செய்ய போகிற காரியத்தை நீ சீக்கிரமாய் காண்பாய். சீக்கிரமாக உன்னுடைய அழுகை அவர் களிப்பாக மாற்றி விடுவார். சீக்கிரமாக உன் ஜெபத்தை அவர் கேட்டு விடுவார். உன் விண்ணப்பத்துக்கு அவர் சீக்கிரமாக பதிலளித்து விடுவார். ஆமென். அவர் நீடிய பொறுமையுள்ளவராக இருந்தாலும் சீக்கிரமாக அவர் பதிலளித்து விடுவார். விசுவாசத்தில் உறுதியாக நிற்பாயாக. உன்னுடைய விசுவாசத்தை உறுதிப்படுத்திக் கொள்ளு. ஆமென். அந்த விசுவாசம் உடையவர்கள், அந்த தயவை பெற்றுக் கொண்டவர்கள் கரங்களை உயர்த்தி அவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். தோதுர 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 தோதுரம் தோதுர 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 தோதுரம். நம்மையில் அவர் தயவு பெருத்து உள்ளவராக இருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள உதவி செய்ததற்காக சோதரிப்போம். சோதுர தோதுர தோதுரம். அந்த தயவுக்கு பாத்திரவான்களாக ஜீவிக்க கிருபை தரும்படியாக சோதரிப்போம். சோதுர தோதுர தோதுரம். நடக்கிற முழங்கால் ஜெபத்தை அவர் பொறுப்படுத்த ஆசீர்வாதம் தரும்படியாக சோதரிப்போம். சோதர தோதர தோதரம். இன்றைக்கு முழங்கால் படியிட்டு எந்த காரியத்தை கேட்க போகிறாள் அந்த காரியத்தை தேவனுடைய பிள்ளைகளுக்கு தேவன் தந்திரும்படியாக நாம் சோதரிப்போம். சோதர தோதர தோதரம். நேசிக்கிற அன்பான பிதாவே, நன்றியோடு நாங்கள் நமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். மாலை வேளையிலே நம்முடைய சமூகத்தில் குட்டிச்சத்தை கிருபைக்காக துதிக்கிறோம். ஆண்டவரே, நம்முடைய சமூகத்துக்கு வந்த நேரம் கொண்டு பிரத்யட்சமாக நம்முடைய சமூகத்தை அனுபவிக்கும்படியாக அடியார் தந்த கிருபைகளுக்காக துதிக்கிறோம். பாட்டுகள், துதிகள், சோத்திரங்கள் எல்லாம் கர்த்தர் ஆசீர்வதித்து ஆவிக்குள்ளாக்கி தந்த கிருபைக்காக துதிக்கிறோம். இந்த மாலை வேளையிலும் கர்த்தாவே, நீர் எங்களுக்கு வெளிப்படுத்தி தந்த கிருபைக்காக துதிக்கிறோம். பிதாவாகிய தேவன் தயவுள்ளவராக இருக்கிற கர்த்தாவே, கிருபைக்காக துதிக்கிறோம். நம்முடைய தயவு எங்களை குணப்படும்படிக்கு ஏவுகிறபடினால ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, எங்களோட மன கடினங்களிலிருந்து நாங்கள் விடுதலையாக்கப்பட்டவர்களாய் ஆண்டவரே, நம்முடைய தயவுக்காக கர்த்தாவை கெஞ்சி நிற்கிறவர்களாய் காணப்பட
உதவி செய்யும்படியாக வேண்டிக்கொள்கிறோம். நீர் காண்கிற தேவன், நீர் கர்த்தாவே ஒன்றையும் மறக்கிற தேவன் அல்ல என்ற வெளிப்படுத்தலோடு ஜீவிக்க நீர் உதவி செய்யும்படியாக வேண்டிக்கொள்கிறோம். பாவம் பெருகின இடத்துல கிருபை பெருகன்னு சொல்லி கர்த்தாவே பாவத்தில் நினைக்காதபடி ஆண்டவரே உம்முடைய தயவுக்காக கர்த்தாவே காத்திருக்க எல்லா கர்த்தாவே குறைகளையும் அறிக்கையிட்டு மனம் திரும்பி கர்த்தாவே இடத்துல வர உதவி செய்யும். சீர்கெட்ட பிள்ளைகளே மனம் திரும்புங்கள் என்று சொன்னீரே. நீர் ஒவ்வொரு இடத்திலும் மனம் திரும்புதலை நீர் எதிர்பார்க்கிற தேவனாக இருக்கிறபடினால ஸ்தோத்திரம். ஆண்டவரே இந்த நாளில் கர்த்தாவுடைய சமூகத்தில் மனம் திரும்பும்படியாக நீர் எங்களுக்கு கொடுத்த கிருபைக்காகவே நன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டவரே அக்கிரமக்காரன் தன் நினைவுகளை விட்டு திரும்பும்போது நீர் மன்னிக்கிறதுக்கு தயவுப்படுத்த தேவனாக இருக்கிற துதிக்கிறோம். ஆண்டவரே உடைய கர்த்தாவே கிரிகள் எல்லாவற்றின் மேலும் ஆண்டவரே உடைய சிருஷ்டிகள் எல்லாவற்றின் மேலும் உடைய தயவு பெரிதாக இருக்கிறபடினால ஸ்தோத்திரம். குமாரனாகிய இயேசுவும் கூட தயவுள்ளவராக இருக்கிறபடினால ஸ்தோத்திரம். உடைய தயவு கர்த்தாவே நீர் எங்களுக்காக பலியானபடினால எங்களுக்கு கர்த்தாவே மன்னிக்கிறதுக்கு தயவு பெருக்க தேவனாக இருக்கிறபடினால ஸ்தோத்திரிக்கிறோம். அந்த 100க்கு அதிபதியை போல கர்த்தாவே நாங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் உம்முடைய தயவை பெற்றுக்கொள்ள பாத்திரவான்களாய் காணப்பட உதவி செய்யும். பரிசுத்த ஆவியானவர் கூட தயவுள்ள தேவனாக இருக்கிறபடினால ஸ்தோத்திரம். உடைய தயவுனால கர்த்தாவே அந்த கர்த்தாவே பிரசன்னமாகுதலை பரிசுத்த ஆவியின் பிரசன்னமாகுதலை நீர் எங்களுக்கு கட்டளையிட்ட கிருபைக்காக துதிக்கிறோம். ஆண்டவரே கர்த்தாவே உம்முடைய கர்த்தாவே கோபம் ஒரு நிமிஷம், உம்முடைய தயவு நீடிய வாழ்வு கர்த்தாவே உம்முடைய தயவை நாங்கள் பெற்றுக்கொண்டு உமக்காக ஜீவிக்கவும் மகிமையிலே நீர் வெளிப்படும் போது சந்திக்கவும் தகுதிப்படுத்தும் இரவு ஜெபத்தையும் கர்த்தர் பொறுப்படும். உடைய சமூகத்தில் கர்த்தா முழங்கால் கண்ணீரோடு ஜெபிக்கிற ஒவ்வொரு ஜெபத்துக்கும் தேவரீர் பதிலளித்து உடைய பிள்ளைகளை உடைய சமூகத்தில் சாட்சியாக நிறுத்தும். எல்லா துதிகளும் நீர் எடுத்துக்கொள்ளும். இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியம் நம் அனைவரோடும் கூட நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வருகின்ற நாள் வரலும் இருப்பதாக. லேலுயா லேலுயா லேலுயா. எல்லாரும் ஸ்தோத்திரம்.